كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين صدق الله العليم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். இறைமறையை தொடர்ந்து நபி பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்பாடி இந்த சபையை அலங்கரிப்பதற்காக வேண்டி
மீதான மயில் வாழ்நாமும் வாழ்வதற்கு அருள்வாய் அல்லாஹு அருள்வாய் அல்லாஹு எங்கே நபியோ நானும் அங்கே நபியோடு உறவாட அருள் புரிவாயே அல்லாஹு யா அல்லாஹு எங்கே நபியோ நானும் அங்கே நபியோடு மஹ்ஷரிலே மானிடர் எல்லாம் தவித்தவரே மாநபிகள் லிவாஉல் ஹம்தென்னும் இலவினிலே மஹ்ஷரிலே மானிடர் எல்லாம் தவித்தவரே மாநபிகள் லிவாஉல் ஹம்தென்னும் இலவினிலே அருள்வாய் அல்லாஹு காப்போன் உந்தன் அழைப்பினிலே கருணை நபிகளின் அருகினிலே அடியேன் பாவியும் நொதுங்கிடவே அருள்வாய் அல்லாஹு அருள்வாய் அல்லாஹு எங்கே நபியோ நானும் அங்கே நபியோடு உறவாட அருள் புரிவாயே அல்லாஹு யா அல்லாஹு எங்கே நபியோ நானும் அங்கே நபியோடு அடிமை நான் சுவனம் செல்ல அருள் புரிவாய் அண்ணல் நபிகளின் அரங்கில் எனக்கோர் பரி தருவாய் அடிமை நான் சுவனம் செல்ல அருள் புரிவாய் அண்ணல் நபிகளின் அரங்கில் எனக்கோர் பரி தருவாய் சீமானுந்தன் அருகினிலே சுந்தர நபிகளின் ஹிதுமத்திலே ஐயா காலம் இருப்பதற்கு அருள்வாய் அல்லாஹு சீமானுந்தன் அருகினிலே சுந்தர நபிகளின் ஹிதுமத்திலே ஐயா காலம் இருப்பதற்கு அருள்வாய் அல்லாஹு அருள்வாய் அல்லாஹு எங்கே நபியோ நானும் அங்கே நபியோடு உறவாட அருள் புரிவாயே அல்லாஹு யா அல்லாஹு
السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அற்புதமான வரிகள். அந்த வரிகளில் சொல்லப்பட்டதை போன்று அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் மதீனத்து மண்ணை மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதச்சுவடுகள் ஜன்னத்துல் பக்கீல் அடக்கம் பெறும் பாக்கியத்தையும் நசீபாக்கி தருவானாக. தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்பதற்காக வேண்டி இந்த வருஷத்து இன்ஷா அல்லாஹ் பட்டவகுப்பு மாணவர் அல் ஃபைசானி என்று முகடும் சூட்டவிருக்கக்கூடிய 5ஆம் ஜும்ரா மாணவர் அப்துல் ஃபத்தாஹ் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وجميع المؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال سبحانه وتعالى في كلامه القديم وفي الفرقان المجيد: الرجال قوامون على النساء. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم يوما: يا عائش، هذا جبرائيل يقرئ السلام. فقلت: وعليكم السلام ورحمة الله وبركاته، أو كما قال عليه الصلاة والسلام. அகில உலகத்தை படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நிலவட்டுமாக. அவனுடைய சாந்தியும் ஸலவாத்தும் அன்னலம் பெருமான் ஆவுயிர் எம்மான் ஆதியரல் பூமான் முஹம்மது முத்து முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் வாழ்வை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபீன்கள், அவுலியாக்கள் மீதும், இன்னும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய, இன்னும் அவர்களை பற்றி கேட்க அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சபையில் வீட்டிருக்கக்கூடிய அனைவரின் மீதும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நிலவட்டுமாக என துஆ செய்தவனாகவும், சலாத்தின் காணிக்கையாம் சலாத்தினை கூறி அதனுடைய பதிலை எதிர்பார்த்தவனாக என் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தை ஒரு நபருக்காக அல்லாஹ் படைத்தான் என்று கூறிய அந்த மனிதர் பிறந்த மாதமான ரபியுல் அவ்வல் மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கொடுத்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். நாம் இங்கு கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த இஸ்லாமிய சமூகம் உயர்வதற்கும் அதே இஸ்லாமிய சமூகம் வீழ்வதற்கும் பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் ஒரே ஒரு சாரார் தான். அந்த ஒரு சாரார் முழுமையான முறையில் அவர்கள் சரியாகிவிட்டால் இந்த இஸ்லாமிய சமூகம் உயர்ந்து கொண்டே செல்லும். அதே அந்த ஒரு சாரார் தவறான முறையில் தவறான விஷயத்தில் மாறிவிட்டால் இந்த இஸ்லாமிய சமூகம் முழுமையான முறையில் அழிந்து போய்விடும். அந்த ஒரு சாரார் சரியாக இருந்தால்தான் இந்த இஸ்லாம் என்பது உயர்ந்து கொண்டே செல்லும். அந்த சாரார் யார் என்றால் பெண்கள் தான். ஒரு பெண் சரியாக இருந்தால் அந்த பெண்ணுடைய 7 சந்ததிகள் 7 தலைமுறைகள் சரியான முறையாக மாறிவிடும். அதே அந்த ஒரு பெண் தவறாக இருந்தால் அந்த பெண்ணுடைய சந்ததியும் தவறான வழிமுறையில் தான், தவறான விஷயத்தில் தான் இருக்கும். உதாரணத்திற்கு நாம் பார்க்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு வாரம் ஜும்மாவுடைய உரையில் சையீதா ஷபாபி அஹ்லுல் ஜன்னah என்று சொல்லப்படக்கூடிய இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, யாருங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரர்கள் இருவரும். சொர்க்கத்துல வாலிபர்களுக்கு தலைவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகுடம் சூட்டிய 2 சஹாபாக்கள். அவர்களுடைய தக்வா அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு உயர்த்தி வச்சிருந்தாருக்கு ஒரு பெரிதும் காரணம்
அவருடைய தாயாரான ஃபாத்திமா அம்மையார் தான். எந்த அளவுக்கு ஒரு உயர்வான தக்குவா இருந்துச்சுன்னா பல நாட்களாக சாப்பிடவில்லை. நாங்க ரெண்டும் பெரிய பசங்களாம் இல்லை, அதிகபட்சம் அவங்க இருவருடைய வயசு 7 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய 2 நபர்கள், 2 சஹாபாக்கள் பசியின் காரணமாக வீட்டிலிருந்து வெளியே செல்கின்றார்கள். சிறு தூரம் நடந்து சென்று கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு இடத்தில் பார்த்தால் ஒரு ஆட்டு மந்தை இருக்கின்றது. அந்த மந்தையை மேய்க்கக்கூடிய ஒரு ஆட்டு இடையனும் அங்கே இருக்கின்றார். இதை பார்த்து விட்டு இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க தம்பி அவருடைய சகோதரர் இமாம் ஹசன் ரலியல்லாஹு சொல்றாங்க, அண்ணே எனக்கு ரொம்ப பசியா இருக்குது, நான் பசியை தாங்க முடியல. சின்ன பசங்க தான் என்ன தெரியும் சொல்றாங்க, எனக்கு பசியை நான் தாங்க முடியவில்லை என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். இதை கேட்ட அந்த ஆட்டு இடையன் அந்த ஆட்டுடைய மடியில் இருந்து பாலை கலந்து ஒரு குடுவையில் பாலை கையில் வைத்த இமாம் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். இந்த ஆடு உன்னுடையதாப்பா என்று கேட்டவுடன் அந்த ஆட்டிடம் கூறினான், இது என்னுடையதல்ல, நான் ஒரு மனிதரிடம் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன், அந்த மனிதர் தான் இந்த ஆடு என்று கூறியவுடன் மறுகேள்வியை முன்வைத்தார்கள். உன்னுடைய எஜமான் இந்த ஆட்டிலிருந்து பாலை கறக்க உனக்கு அனுமதி கொடுத்துள்ளாரா? ஒரு சிறிய வயதுமான குழந்தை என்ன ஒரு கேள்வியை முன்வைக்கின்றது. உன்னுடைய எஜமான் உனக்கு இந்த ஆட்டில் இருந்து பாலை கறக்க அனுமதி கொடுத்துள்ளாரா என்று கேட்டவுடன் அந்த ஆட்டையும் கூறுகின்றான், என்னுடைய எஜமான் எனக்கு இந்த ஆட்டில் இருந்து பாலை கறக்க அனுமதி கொடுக்கவில்லை என்று கூறியவுடன் இமாம் ஹசன் ரலியல்லாஹு கூறியிருந்தார்கள், உனக்கே இந்த பாலை கொடுக்க அனுமதி இல்லை, நீயே இந்த பாலை குடிச்சா அது ஹராம், அந்த பாலை எப்படி நாங்கள் குடிக்கிறது? இந்த வழியில் உங்களுக்கு ஹலால் ஆகும்? 7 வயதுடைய குழந்தை இந்த ஒரு கேள்வியை கேட்கின்றது, எது ஹலால் எது ஹராம் என்று தன்னுடைய தாய் கற்றுக் கொடுத்ததன் காரணமாகத்தான் அந்த வயதில் அவர்கள் அந்த கேள்வியை முன்வைத்தார்கள். சிறிது நேரம் கழித்து அங்கிருந்து அப்படி முன்னாடி சொல்றாங்க, அப்படியே அந்த பசி தாங்க முடியாம போய்கிட்டே இருக்காங்க, முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு பேரித்த மரம் இருக்குது, மரத்துடைய நிழல்ல அவங்க படுத்திருக்கிறாங்க. சுத்திலும் பார்த்தா பேரித்த மரங்கள் கீழே விழுந்து கிடக்கின்றன. இதை பார்த்தவுடன் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள், அண்ணே இந்த பேரிச்சம்பழத்தையாவது நாம சாப்பிடலாமா? கேட்ட உடனே இமாம் ஹசன் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடக்கூடாதுமா, இது நமக்கு ஜாயிஸ் இல்லை, இது சதகாவுடைய மரம், இதை நாம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பேரிச்சம்பழத்தை கீழே வைத்து விடுகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரர்களை தொலைவிக் கொண்டு பின்னால் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் இந்த மரத்தினடியில் பார்த்தவுடன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடோடி வருகின்றார்கள். வந்து 2 பேரர்களையும் கட்டி அழைத்து விட்டு கேட்கின்றார்கள், இவ்வளவு ஒரு பசியாக இருக்கின்றது அல்லவா, கீழே பேரித்தம்பழம் இருக்கின்றது, நீங்க சாப்பிட்டு இருக்கலாம் என்று கேட்டவுடன் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அவர்களும் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களும் இந்த பதிலை முன்வைத்தார்கள். யா ரசூலல்லாஹ், தாங்கள் கூறியதாக என்னுடைய தாயார் கூறியுள்ளார்கள். யாருங்க? சோனத்து தலைவி, சோன பெண்களுக்கெல்லாம் தலைவியா இருக்கக்கூடிய ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னதா பசங்களும் சொல்றாங்க, சதகாவுடைய விஷயம் வந்து அஹ்லு பைத்துகளுக்கு என்றும் ஹலால் ஆகாது என்று 7 வயதுடைய குழந்தை சொல்கின்றது. காரணம் அந்த தாயுடைய வளர்ப்பு தான். இது மட்டுமல்ல, இஸ்லாத்தில் இதே போன்ற பல விஷயங்கள் உள்ளன. ஒரு கேலியாக ஒரு விளையாட்டாக இவ்வாறாக சொல்லுவார்கள், ஆண்கள் என்பவர்கள் வெளிநாட்டு துறையை போன்று. எப்படிங்க? ஆண்கள் பொதுவாக வீட்டுக்குள்ள அதிகமா இருக்க மாட்டாங்க, வியாபாரம், அது குறிப்பா பள்ளப்பட்டியில் சொல்லணும்னா பெரும்பாலும் ஆண்கள் ஊர்ல இருக்கிறது ரொம்ப கம்மி, ரொம்ப ரேர். அதே பெண்கள் என்பது உள்நாட்டு துறையை போன்று அவர்கள் ஊரில் தான் இருப்பார்கள், அவர்கள் தான் குழந்தையை வளர்த்துக் கொண்டிருப்பார்கள். அந்த பெண்மணி சரியாக இருந்தால் அந்த வம்சாவளி 7 தலைமுறைகள், ஒரு பெண் சரியாகிவிட்டால் 7 தலைமுறைகள் சரியாகிவிடும். ஒரு பெண் சீரழித்து விட்டால் மொத்த தலைமுறையும் சீரழிந்து போய்விடும். 2 பெரிய ஷுஹராக்களை உருவாக்கி கொடுத்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அவர்கள் தலை சிறந்த மகளாக, தலை சிறந்த ஒரு தாயாக இருந்தார்கள். நாம் எல்லாம் பெரிதா சொல்லிக்கிட்டு இருக்கிறது புகாரியுடைய கிதாபு. ஹதீஸ் கிதாபுனாவே புகாரி தான் எடுப்பாங்க. அவர் தௌஹீதா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், புகாரி கிதாபா சரி அல்ஹம்துலில்லாஹ் நல்லது புகாரில வந்திருக்குங்கிற அளவுக்கு புகாரி கிதாப் உயர்வதற்கு பெரிதும் காரணம் இமாம் இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு சிறுவயதிலிருந்து கண் பார்வை இல்லை. ஆனால் அவருடைய தாயின் துஆவின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கண் பார்வையை கொடுத்தான். காரணம் அந்த தாயிடம் இருந்த ஒரு தக்வா.
சிஷ்ரியா தரீகாவில் ஷேகுகளே மிகப்பெரிய ஷேகாக இருக்கக்கூடிய கௌகபுல் இந்த காஜா மொய்னுத்தீன் சிஷ்ரியா ஜின்னுடைய கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய காஜா குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் பிறந்து 6 வயது அவங்களுக்கு. எப்படிங்க புள்ள பிறந்துருச்சு 6 வயசு. 6 வயசு கழித்த பிறகு அந்த மகனை தன்னுடைய தாயார் ஒரு மதரசாவில் சேர்த்து குர்ஆனை மனப்பாடம் பண்ணுவதற்காக அழைத்து செல்கின்றார்கள். அழைத்து சென்று உஸ்தாதுக்கு முன்னால் அந்த மாணவர் அமர்ந்து விட்டார். அமர்ந்தவுடன் உஸ்தாத் குர்ஆனை தொடர்ந்து அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கின்ற இந்த 2 வசனத்தை ஓதிவிட்டு, இந்த 2 மட்டும் உஸ்தாத் ஓதி கொடுக்குறாங்க. நல்லா கவனிச்சு சிந்திச்சு பார்க்கணும். இந்த 2 வசனத்தை மட்டும் உஸ்தாத் ஓதி கொடுக்குறாங்க. அதை முடிச்ச பின்னாடி குத்துபுத்தீன் காக்கி பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூராவை ஆரம்பிச்சு 18வது ஜுஸு கடைசி வரைக்கும் ஓதி முடிச்சிட்டாங்க. அல்ஹம்து சூராவை ஆரம்பிச்சு 18வது ஜுஸு கடைசி வரைக்கும் ஓதி விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு அலிஃப் பாத்தா ஓத தெரியாது. இதை பார்த்த உடனே உஸ்தாத் ஆச்சரியமா பாக்குறாங்க. கூட கூட்டிட்டு வந்தவங்கள பாக்குறாங்க. என்னப்பா ஓத தெரியாதுன்னு கொண்டு வந்து விட்டீங்க, இவர் என்னமோ 18 ஜுஸு மனப்பாடமா ஒரு வாட்டு ஓதிக்கிட்டே போறாரு, என்ன விஷயம்? அந்த தாயார் அழைத்து வரப்படுகின்றார்கள். தாயாரிடம் இதே கேள்வி அந்த உஸ்தாத் அவர்கள் கேட்டவுடன் அந்த தாயார் கூறினார்கள், என்னுடைய கருவறையில் என்னுடைய மகன் இருக்கும் பொழுது நான் இந்த 18 ஜுஸுவை மனனம் செய்து வைத்துள்ளேன். அதன் காரணமாக அந்த குழந்தைக்கும் இந்த 18 ஜுஸுகள் மனப்பாடமாகிவிட்டன. சுப்ஹானல்லாஹ். ஒரு குழந்தை கருவறையில் இருக்கும் பொழுது அதனுடைய காது அழகிய முறையில் அல்லாஹ் தஆலா தயாரித்து வைத்துள்ளார். 18 ஜுஸுவை அவர்கள் கருவறையில் இருந்த பொழுதே மனப்பாடம் செய்து விடுவார்கள். இதுதான் அன்றைய பெண்களுடைய வழக்கமாக இருந்தது. நம்ம ரொம்ப லாங்கெல்லாம் போக வேண்டாம். மைசூரின் புலி என்று சொல்லப்படக்கூடிய திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய தாயார் தன்னுடைய மகனுக்கு எப்பொழுது பால் கொடுத்தாலும் ஒவ்வொரு நிலையில் கலிமாவை ஓதிதான் பால் கொடுப்பார்கள். ஆனால் இப்போ உள்ள பெண்களுடைய நிலைமையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரும் ஒரு ஆபத்தான நிலைக்கு, பெரும் ஒரு மோசமான நிலைக்கு இப்பொழுது பெண்களுடைய சமூகம் சென்று கொண்டிருக்கின்றது. சஹாபாக்களை போன்றும் தாபியீன்களை போன்றும் அவுலியாக்களை போன்றும் நம்முடைய பெண்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. இந்த வரவேற்பை நான் தோண ஆரம்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். மதரசா ஃபைசுல் பாக்கியாத் இன்னும் லஜ்னத்துல் ஹமீதியா மாணவ சொற்பேச்சு மன்றம் இணைந்து நடத்தும் ரபியுல் அவ்வல் மாதம் தொடர் பயானின் பிறை 3 இன்று இந்த அவையை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் மௌலானா மௌலவி அல் ஹாஜ் அப்துல் நாசர் தாவூதி ஹஜ்ரத்துல்லாஹ் அவர்களையும் நரூஸ் ஹாஜி ஹபீபுல்லாஹ் சாஹிப் அவர்களையும் இன்னும் கராத்துடைய நண்பர் முஹம்மது ஃபவாஸ் ரஹீம் அவர்களையும் கீதம் இசைத்த நண்பர் முஹம்மது உமர் ஃபாரூக் அவர்களையும் இன்னும் நமக்கு முன்னால் சிறப்புரையாற்ற காத்துக் கொண்டிருக்கக்கூடிய தாருஸ்ஸலாமுடைய தலைமை இமாமும் மஹ்தூமியா அரபிக் கல்லூரியின் பேராசிரியம் சையது முஸ்லித்தை சார்ந்த முஹம்மது கராமுல்லா மஹ்தூமி ஹஸ்ரத் சையதுனா அவர்களையும் இன்னும் இந்த அவையில் நன்றியோடு நிகழ்த்த காத்திருக்கக்கூடிய நம்முடைய பாட நண்பர் முஹம்மது சுஹைல் அவர்களையும் இன்னும் இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் வருக 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 என வரவேற்பதில் மட்டுமில்லா மகிழ்ச்சி அடைகின்றோம். அஹ்லன் வ ஸஹ்லன் மர்ஹபா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வ அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த நிகழ்வாக சிறப்பு விருந்தினர்களையும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைமை பொறுப்பாளர்களுக்கும் கண்ணியப்படுத்தும் நிகழ்வு. அதற்கு முன்னதாக அல்லாஹ் தஆலா திருமறையில் ஒரு வசனத்தை சுட்டி காட்டுகின்றார். குல்லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் யார் என்று அறிமுகப்படுத்தியவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு வணங்க வேண்டும் என்று கற்றுத்தந்தவர்கள். அதை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள். லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா. இதற்கான கூலி எல்லாம் எனக்கு தேவையில்லை, கூலிக்காக இந்த வேலையை நான் செய்யவும் இல்லை. சரி, வேற என்ன வேண்டும்? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, உறவினர்களை நேசியுங்கள் அப்படின்னு.
இப்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, இந்த இடத்துல உறவினர்களை கொண்டு நோக்கம் யார் யா நபியே என்று. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் ஃபாத்திமா, ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும், இவர்கள் தான் என்னுடைய குடும்பத்தார்கள். இப்ப இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக விரிவாக ரொம்ப நீளமான பேச்சு சுருக்கமா சொல்றதா இருந்தால், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நஸபையும் சரி நிஸ்பத்தையும் சரி, நஸபனா வம்சாவழி, நிஸ்பத்னா நபியோடு ஏதோ ஒரு காரணத்துல ஒன்றிணைந்தவர்கள், தொடர்பில் உள்ளவர்கள், இவர்கள் எல்லோரையும் கண்ணியப்படுத்துவது, மிக குறிப்பாக ஆலுர் ரசூல் என்று சொல்லப்படக்கூடிய சையதுமார்களை கண்ணியப்படுத்துவது ஒவ்வொரு உம்மத்தின் மீதும் ஃபர்து என்பதாக தெரிவிக்கின்றார்கள். ஒருவேளை அந்த அஹ்லுல் பைத்தை குறை கூறினாலோ அவர்களை வருந்த செய்து விட்டாலோ பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருந்துவார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் ஒரு சையதும் சந்திக்கின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி மக்களிடத்தில் பிரபல்யமாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் கலை வல்லுனர். அந்த சையதை பற்றி நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அப்ப அந்த சையது சொல்றார், நீங்க எந்த அளவுக்கு பிரபல்யமா இருக்கிறீங்க, என்னுடைய நன்னா, நான் யாருடைய வம்சாவழி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சாவழி, ஆனா என்னை யாருமே கண்டுக்கிறது இல்லை, நான் அந்த அளவுக்கு பிரபல்யம் இல்லை, நீங்க இந்த அளவுக்கு பிரபல்யமா இருக்கின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யதார்த்தமாக சொன்ன பதில்தான், ஆனால் அதிலும் அதவு குறைவு இருந்தது, அதிலும் ஒழுங்கீனம் இருந்தது. நான் உங்களுடைய நன்னாவாகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றியதால் எனக்கு இந்த உயர்ந்த நிலை கிடைத்தது. நீங்கள் ஆளுர் ரசூலாக இருந்தும் கூட என்னுடைய மூதாதையர்களை போன்று நீங்கள் வாழ்ந்ததின் காரணமாக உங்களுக்கு அந்த கண்ணியம் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. இரவு தூங்குகின்றார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் தோன்றி தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். ஏன் யா ரசூலுல்லாஹ் என் மீது கோபம், என்னுடைய மகனையே குறை பார்க்கிறியா, அந்த அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கின்றதா என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள். ஆளுர் ரசூல்னா சாதாரணமானதெல்லாம் கிடையாது. என்னுடைய கண்ணியத்திற்குரிய பாபா அவர்கள் எப்பொழுதுமே நம்முடைய இக்ராமுல்லாஹ் ஹஸரத் அவர்கள் அழைப்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன, ஆளுர் ரசூல். அவர்களை கண்ணியப்படுத்தாத சபையே கிடையாது. அவர்களை வருந்த செய்யக்கூடிய இந்த துனியாவோ அந்த ஊர் மக்களோ அல்லது நபர்களோ உண்மையான உம்மத்து முஹம்மதியே கிடையாது. அந்த பட்டியலில் நாம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அவர்களை உளமான கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி இது போன்ற ஒரு நிகழ்வுகளை நாங்கள் அனுசரித்து அவர்களை எல்லாம் அழைத்து கண்ணியப்படுத்துகின்றோம். அல்லாஹ் தஆலா இது எங்கள் மூலமாக எல்லோருடைய ஹக்கிலும் கபூல் செய்வானாக. அந்த இடத்தில் மதரசா ஃபைசுல் பாக்கியாத்தினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகி எங்களுடைய அன்பு தம்பி சகோதரர் அப்துல் ஹமீது பாவாஜி அவர்கள், ஆலூர் ரசூல் ஆகிய எங்களுடைய கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தாருசலாம் தலைமை இமாம் மற்றும் மதரசா மஹ்தூமியாவுடைய துணை முதல்வர் பேராசிரியர் இக்ராமுல்லாஹ் ஹஸரத் அவர்களை கண்ணியப்படுத்துவார்கள். நாரே தக்பீர், நாரே ரிசாலா. அடுத்தபடியாக இந்த சிறப்பு மிகு நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய வெள்ளையபுரம் மௌலவி அல்ஹாஜ் அப்துல் நாசர் தாவூதி ஹதரத் அவர்களை எங்களுடைய சிறப்பு பேச்சாளர் அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள். நாரே தக்பீர், நாரே ரிசாலா. அடுத்தபடியாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பாசத்திற்கும் கண்ணியத்திற்கும் உரிய நரூஸ் ஹாஜி ஹபீபுல்லா அவர்களையும் எங்களுடைய சிறப்பு அழைப்பாளர் கண்ணியம் செய்வார்கள். நாரே தக்பீர், நாரே ரிசாலா. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக பெருமானார் கட்டமைத்த பெண்கள் சமூகம் என்ற தலைப்பின் கீழ் பெருமானாருடைய வாரிசே நம்முடைய ஆஷிகுர் ரசூல் மௌலானா மௌலவி முஹம்மது இக்ராமுல்லாஹ் மக்தூமி ஹதரத் அவர்கள் நமக்கு முன் உரையாற்றுவார்கள். அருள் பார்வை நேர்வழி தருமே, நீர்
மனம் சுருங்கும் அற்புதம் நிகழ்த்தும் அழகு நபியே, அற்புதம் நிகழ்த்தும் அழகு நபியே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாகிபத்து லில் முத்தகீன் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். இன்ஷால்லா இஷா தொழுகை மதரசாவில் ஜமாத்தா நடக்கும். தொழுகை மிஸ் ஆகும், யாரும் இடையில போக தேவையில்லை. கடைசி வரைக்கும் இருந்து ஜமாத்தா தொழுகைக்கு போகும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بذكره ورياه سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபா தாபீஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் பல்லவட்டியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறை இந்த சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தொடர்ந்து பல ஆண்டுகளாக மீலாது தொடர் சொற்பொழிவு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இதை தாயும் காயுமாக ஆக்கி அருள் புரிவானாக. தொடர்ந்து நிகழ்விற்கு எனக்கு வாய்ப்பளித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ்விற்கும் இன்னும் ஃபைசுல் வாக்கியாத்தினுடைய கல்வி குழுமத்தினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த பெண் சமூகம் என்ற மகுடத்தின் கீழ் ஒரு சில தகவல்களை பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஆண்களுக்கு என்று சில பொறுப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். பெண்களுக்கு என்று சில பொறுப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இவ்வுலகத்தில் ஆண்கள் இல்லாமல் பெண்கள் மட்டும் தனியாக வாழ்ந்துவிட முடியாது. அதே போல பெண்கள் இல்லாமல் ஆண்கள் மட்டும் தனியாக வாழ்ந்துவிடவும் முடியாது. அதே போல ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய அனைத்து வேலைகளையும் செய்துவிட முடியாது. ஒரு பெண் ஆணினுடைய அனைத்து வேலைகளையும் செய்துவிட முடியாது. ஒரு நபர் இன்னொரு நபரை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அல்லாஹ் படைத்திருக்கிறார். ஆண்கள் பெண்களை சார்ந்திருக்க வேண்டும், பெண்கள் ஆண்களை சார்ந்திருக்க வேண்டும். இந்த அமைப்பில் தான் அல்லாஹ் நம்மை அனைவரையும் படைத்திருக்கிறார். ஆனால் இஸ்லாம் வருவதற்கு முன்பாக பெண்களை இந்த சமூகத்தினர் எப்படி நடத்தினார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுக்க மாட்டார்கள், அவர்களை மதிக்க மாட்டார்கள், அவர்களுக்கு பேச்சுரிமையை கொடுத்தது கிடையாது, அவர்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது கிடையாது.
கணவனை தேர்ந்தெடுக்கும் உரிமையை கொடுத்தது கிடையாது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எந்த உரிமையும் கிடையாது. எதை ஆண்கள் சமூகம் சொல்லுகிறார்களோ அதை செய்வதுதான் அவர்களுடைய வேலை என்பது மட்டும்தான் இருந்தது. ஒரு ஜட பொருளாக, ஒரு அடிமையாகத்தான் இந்த ஆண் சமூகம் பார்த்து கொண்டிருந்தது. எப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூவுலகிற்கு வந்தார்களோ பெண்கள் சமூகத்திற்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது. அவர்களை மதிக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை எப்படி மதிக்க வேண்டும், அவர்களுக்கு எப்படி கண்ணியம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்குண்டான உரிமை என்ன, அவர்களுக்குண்டான கடமை என்ன என்பதை ஒவ்வொன்றையும் விலாவாரியாக விளக்கியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னலக்கும் மின் நிசாஇக்கும் அலைக ஹக்கா. ஆண்களே, உங்களுடைய பெண்கள் மீது அவர்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளும் இருக்கிறது உங்களுக்கு. அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வலி நிசாஇக்கும் அலைக ஹக்கா. பெண்களே, உங்கள் மீதும் சில கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கிறது. ஆண்கள் கணவன்மார்கள் எப்படி பெண்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறதோ அதே போல பெண்களும் மனைவிமார்களும் ஆண்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிக் கொடுத்தார். அவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுங்க, அவர்களுக்கு உண்டான மதிப்பை கொடுங்கள் என்று கணவன்மார்களுக்கு, ஆண் சமூகத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு மனைவியாக இருப்பவள் அவள் தன்னுடைய குடும்பத்தில், தன்னுடைய கணவனிடத்தில் எந்த விதமான கருத்து சொல்வதற்கு கூட சுதந்திரம் இல்லாத ஒரு காலம் அது. எந்த ஒரு கருத்தும் சொல்ல முடியாது, எந்த ஒரு அபிப்பிராயத்தையும் ஆலோசனையும் சொல்ல முடியாது. கணவன் எதை சொல்கிறாரோ அதை மட்டும் கடமையாக செய்ய வேண்டுமே தவிர எந்த விதமான கருத்து சுதந்திரம் கிடையாது. அப்படி அடிமையாக இருந்த காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆண்களில் மனிதர்களில் யார் கண்ணியமானவர்கள் என்று சொன்னால், யார் பெண்களை கண்ணியமாக நடத்துகிறார்களோ, மனைவியை கண்ணியப்படுத்துகிறார்களோ, கண்ணியமாக நடந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் கண்ணியமானவர்கள். அக்ரமன் நிசா இல்லா கரீமுன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கண்ணியமானவர்களை தவிர பெண்களை யாரும் கண்ணியப்படுத்த மாட்டாங்க. வமா அஹானஹுன்ன இல்லா லஈமுன். பழிப்புக்குரியவனை தவிர யாரும் பெண்களை பழிக்க மாட்டார்கள், இழிவுபடுத்த மாட்டார்கள். ஒரு ஆண், ஒரு கணவன் ஒரு பெண்ணை இழிவுபடுத்துகிறான் என்று சொன்னால் அவன் இழிவுக்குரியவன் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. எந்த ஒரு ஆண் பெண் சமூகத்தை, பெண்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்கள் கண்ணியமானவர்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே பெண்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு உண்டான மரியாதை, அவர்களுக்கு உண்டான உரிமையை கொடுத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பெண்கள் சார்பாக எல்லா பெண்களும் சேர்ந்து ஒரு பெண்மணியை, நன்றாக பேசக்கூடிய ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுத்து ரிஃபாஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியை தேர்ந்தெடுத்து தங்கள் சார்பாக அனுப்பி வைக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. எங்க சார்பாக போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சில கேள்விகளை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சஹாபாக்கள் குழுமி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பெண்மணி வர்றாங்க. நான் பெண்கள் சமூகம் சார்பாக நான் வந்திருக்கிறேன், பெண்களுக்காக அவர்கள் சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள், அந்த கேள்வி நான் உங்களிடத்தை கேட்பதற்காக வந்திருக்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு சில செய்தியை சொல்றாங்க. நாங்கள் வீட்டை பாதுகாக்கக்கூடிய தூண்களாக இருக்கிறோம்,
கணவனினுடைய ஆசைகளை நாங்கள் நிறைவேற்றுகிறோம், அவர்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறோம், அவர்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்கிறோம். ஆனால் ஆண்களுக்கு மட்டும் மிக உயர்ந்த நன்மை கிடைக்கிறது, சவாபு அதிகமான சவாபு கிடைக்கிறது. ஆண்கள் ஜிஹாதில் கலந்து கொள்கிறார்கள், ஆண்கள் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்கிறார்கள், ஜமாஅத்தோடு தொழுகிறார்கள், ஒவ்வொரு வக்தையும் தொழுகிறார்கள். எனவே 27 மடங்கு நன்மையை அவர்கள் அடைத்துக் கொள்கிறார்கள். எங்களுக்கு இது போன்ற நற்கூலி எதுவும் எங்களுக்கு இல்லையே. நீங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக 2 பேருக்கும் சேர்த்துத்தான் நீங்கள் நபியாக உங்களை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறார். ஆனால் ஆண்களுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய சவால்கள் கிடைக்கிறது, எங்களுக்கு எந்த விதமான நற்கூலியும் இதிலே பங்கிருக்கிறதா என்று கேட்டார். இந்த கேள்வி கேட்கக்கூடிய உரிமையை கொடுத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு அழகான கேள்வி! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் பாராட்டுறாங்க, தன்னுடைய தோழர்கிட்ட சொன்னாங்க, இந்த பெண்மணியை போன்று எந்த பெண்ணும் இவ்வளவு அழகா பேசியது கிடையாது, இவ்வளவு அழகா கேள்வி கேட்டது கிடையாது என்று அந்த பெண்மணியை முதலில் பாராட்டி விட்டு அதற்குண்டான பதிலை சொன்னாங்க. 1400 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கும் கூட சில குடும்பங்களில் பெண்கள் கருத்து சொல்வதற்கு உரிமை கிடையாது. அப்படின்னா இஸ்லாம் வருவதற்கு முன்னால் எப்படி இருந்திருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்க. இஸ்லாம் வருவதற்கு முன்பாக எந்த பெண்மணியும் எதையும் கேள்வி கேட்டு பெற்றுக் கொள்ள முடியாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு வந்ததற்கு பிறகுதான் கேள்வி கேட்பதற்குண்டான உரிமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் பாராட்டி விட்டு சொன்னாங்க, நீங்கள் கணவனினுடைய தேவையை பூர்த்தியாக்கி விட்டால், கணவனினுடைய நாட்டம் எதுவோ அதுதான் உங்களுடைய நாட்டமாக இருந்தால், நீங்கள் உங்களுடைய கருப்பை பாதுகாத்துக் கொண்டால், அவர்கள் என்னென்ன இபாதத்துகள் என்று நீங்கள் அவர்களுக்கு கிடைக்கும் என்று நீங்கள் பட்டியலிட்டீர்களோ அதில் அனைத்தும் உங்களுக்கும் கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு பெண்மணி வீட்டில் இருந்து கொண்டு கணவனினுடைய தேவைகளை பூர்த்தியாக்கிவிட்டு தன்னுடைய கருப்பை பாதுகாத்தால், ஆண்கள் ஜிஹாதிற்கு சென்றால் என்ன சவாப் கிடைக்குமோ, ஆண்கள் இமாம் ஜமாஅத்தோடு தொழுதால் என்ன சவாபு கிடைக்குமோ, ஆண்கள் ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டால் என்ன சவாப் கிடைக்குமோ, அது அனைத்தும் பெண்களுக்கு வீட்டிலேயே கிடைக்குமாறு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இரண்டு விஷயம்தான், கற்பை பாதுகாக்க வேண்டும், கணவனினுடைய தேவைகளை பூர்த்தியாக்க வேண்டும். கணவனினுடைய முகம் சுளிக்குமாறு நடந்து கொள்ளக்கூடாது. கணவனுக்கு அன்பான மனைவியாக, நல்ல மனைவியாக, கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மனைவியாக இருந்தாலே இதனுடைய சவாபை அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. பெண்கள் சமூகத்திற்கு எப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியம் பாருங்கள். அவங்க போய் ஜிஹாது செய்யணுங்கிற அவசியம் கிடையாது, அவர்கள் போய் கஷ்டப்பட வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. அவர்களுக்கு வீட்டில் இருந்து இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். இஸ்லாமிய சமூகம் தான் அவர்களை முதலில் கண்ணியப்படுத்தியது. இந்த சமூகத்தில் பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சமூகத்துல பெண்களுக்கு சொத்தில்லை என்று சொன்னாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாம் வருவதற்கு முன்பாக இந்த சமூகம் பெண்களை ஒரு அடிமையாக மட்டும்தான் வைத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அவர்களுக்குண்டான மரியாதையை, அவர்களுக்குண்டான உரிமையை கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்கு. இந்த ஆயத்து வச்சுட்டு சொல்லுவாங்க, இந்தக்கடை மிதுல் ஹம்லில் உன்சையைன், ஆண்களுக்கு 2 பாகம், பெண்களுக்கு 1 பாகம். ஆண்களுக்கு 2 மடங்கு சொத்துல 2 மடங்கு, பெண்களுக்கு 1 பங்கு. அல்லாஹ் பெண்களுக்கு குர்ஆன்ல பெண்களினுடைய மதிப்பை குறைவுத்தான் மதிப்பிடுகிறான். ஆண்களுக்கு தான் இது 2 பங்கு கொடுக்கிறாங்க என்று சிலர் இஸ்லாத்தை விமர்சிப்பவர்கள், நபியை விமர்சிப்பவர்கள், இஸ்லாம் பெண்களை மட்டுப்படுத்துகிறது என்று குறை கூறக்கூடியவர்கள் சொல்லுவாங்க,
ஆனால் நீங்கள் அதனுடைய விளக்கத்தை பார்த்தால் நன்றாக தெரியும். பெண்களை எங்கேயும் சம்பாதிக்கும்படி அவர்கள் சம்பாதித்து உழைத்து குடும்பத்தை பாதுகாக்கும்படி எங்கேயும் சொல்லவில்லை. ஆண்கள் தான் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். ஆணினுடைய கடமை, பெண்ணுக்கு ஒரு நிக்காஹ் முடிக்கிறார் என்று சொன்னால் அவளுக்கு உடை கொடுக்க வேண்டும், தங்குவதற்கு இருப்பிடம் கொடுக்க வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும். இது எல்லா கடமையும் ஆணுக்குத்தான். தாயை பராமரிக்கக்கூடிய கடமையும் சரி, சகோதரிகளை பராமரித்துக் கொள்வதும் சரி, தன்னுடைய மனைவியை பராமரித்துக் கொள்வதும், இப்படி ஆண்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக ஆண்களுக்கு 2 பங்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதாக தஃசீரினுடைய விரிவுரையில் பார்க்க முடிகிறது. எனவே பெண்களை குர்ஆனும் சரி, இஸ்லாம் தான் அவர்களுக்கு உண்டான முழு மரியாதையை, உரிமையை கொடுத்தவர்கள். நாம் பார்க்கிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்விலும் சரி, அதற்கு பின்னால் வந்த சஹாபாக்கள் வழிமார்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் சரி, இஸ்லாமியர்கள் தான் பெண்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்தவர்கள். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டான், முகமெல்லாம் வாடி போயிடும். இன்றைக்கும் பெண் குழந்தை பிறந்து விட்டால் என்ன செய்வது? பல நபர்களுக்கு முகம் வாடி போயிடும். எப்படி இந்த குழந்தையை வளர்த்துவது, எப்படி இந்த பெண்மணியை நிக்காஹ் செய்து கொடுப்பது, அதற்கு பின்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நினைத்து எத்தனை பெற்றோர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால பெண் குழந்தை பிறந்தாலே என்ன செய்வாங்க? இஸ்லாம் வருவதற்கு முன்னால் உயிரோடு புதைத்த காலம் ஐயாவுல் ஜாஹிலியாவின் காலம். உயிரோடு புதைச்சிருவாங்க. பெண் குழந்தை பிறந்து விட்டால், ஒரு பெண் கர்ப்பிணியாக ஆரம்பித்து விட்டாலே, கர்ப்பமாகி விட்டாலே வீட்டிலேயே ஒரு குழி தோண்டி வச்சிருவாங்களாம். பெண் குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தை அப்படியே அந்த குழிக்குள்ள போட்டு போடுவாங்க. ஒரு சஹாபி சொல்றாங்க, நானே என் 70 குழந்தைகளை நான் புதைத்து இருக்கிறேன் என்று சொன்னாங்க. அந்த அளவிற்கு பெண்களை கொடூரமாக பார்த்த சமூகத்தை, பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. எந்த பெண்மணிக்கு முதலாவதாக பெண் குழந்தை பிறக்கிறதோ, எந்த தம்பதிகளுக்கு முதலாவதாக பெண் குழந்தை பிறக்கிறதோ, அந்த தம்பதிகள், அந்த பெற்றோர்கள் பரக்கத் நிறைந்தவர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. மின் யும்னில் மர்அதி அன் துபக்கிர பில் உன்ஸா, எந்த பெண்மணி முதலாவதாக பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாளோ அந்த பெண்மணி பரக்கத் நிறைந்தவள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தாயும் பரக்கத் நிறைந்தவள், அந்த பிள்ளையும் பரக்கத் நிறைந்தவள். அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பரக்கத்தை பார்க்கலாம். நீங்களே உங்களுடைய குடும்பத்தில் பாருங்க, பெண் குழந்தை முதலாவதாக பிறந்த பெண் குழந்தையை பாருங்கள், அவர்களுக்கு எல்லாமே இலகுவாக கிடைச்சிட்டு இருக்கு. கல்வியிலிருந்து, திறமையிலிருந்து, பொருளாதாரத்திலிருந்து எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா எந்த விதமான சிரமம் இல்லாமல் அல்லாஹ் இலகுவாக கொடுத்து கொண்டிருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் சமூகத்தை எப்படி மதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருக்கு 3 பெண் குழந்தைகள் இருந்து அல்லது 3 சகோதரிகள் இருந்து அவர்களுக்கு உண்டான ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து, அவர்களிடத்திலே கருணையுடன் நடந்து கொண்டு, அவர்களை பராமரித்து நல்ல முறையில் திருமணம் முடித்துக் கொடுத்தால் அந்த பெற்றோருக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெண்களை உயிரோடு புதைத்த காலத்தில் பெண் குழந்தைகளை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தாங்க. பெண் குழந்தைகளை நீங்கள் கருணையுடன் வளர்த்தால், அவர்களுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தால், அவர்களை கண்ணியப்படுத்தினால், 3 பிள்ளைகள் அல்லது 3 சகோதரிகள் இவர்களை நீங்கள் வளர்த்தால் உங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்று சொன்னப்ப அந்த சபையில் இருந்த ஒரு சஹாபி கேட்டாங்க, யார சொல்லுதா 2 பெண் குழந்தை இருந்தால் 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களை வளர்த்தி அவர்களை உருவாக்கி ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து அவர்களை நல்ல முறையில் நிக்காஹ் செய்து கொடுத்தால் அவர்களுக்கும் சொர்க்கம் வாஜிபாகிவிட்டதுதான். இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லுகிறார் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஹதீஸினுடைய விரிவுரையில் பேசுகிறார், தஃசீர்ல பேசுறாங்க, யாராவது ஒருவர் ஒரு குழந்தை பெற்றெடுத்து அவர்களை பராமரித்து அவர்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்தினால் அவருக்கும் சொர்க்கம் கிடைக்குமா என்று கேட்டிருந்தால் அவர்களுக்கும் ஆம் என்றுதான் சொல்லியிருப்பார்கள், அவர்களுக்கும் சோனம் கிடைக்கும் என்று சொல்லியிருப்பார்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லித்தராங்க. பெண் குழந்தைகளை வளர்த்தால், அவர்களை பராமரித்தால், அவர்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தால்,
அவரிடத்தில் கருணையுடன் நடந்து கொண்டால் சொர்க்கம் வாஜிபாகி விடுகிறது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி மதிக்க கற்றுத்தராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த சமூகத்தினுடைய பெண்களை உயர்த்தியவர்கள், அவர்களுடைய அந்தஸ்தை மரியாதையை உயர்த்தியவர்கள். பெண்களுக்கு இன்றைக்கு இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது, ஹிஜாப் என்று ஒன்று சொல்லிக்கொண்டு அவர்களை அடிமைப்படுத்துகிறது என்று யாரெல்லாம் சொல்றாங்களோ, வெளிநாடுகள்ல பாருங்க அவர்களை சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்று பல பேர் பேசலாம். ஆனால் அமெரிக்காவில் ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க, ஃபாதர்லெஸ் அமெரிக்கா என்பதாக. தந்தை இல்லாத அமெரிக்கா. அமெரிக்காவில் பிறக்கக்கூடிய பல குழந்தைகளுக்கு தந்தை யார் என்று தெரியாது. அமெரிக்காவிலே பெண்கள் 20 வயதை அடைவதற்குள் அவருடைய கற்பை இழந்து விடுகிறார்கள். அவர்களிடத்தில் எத்தனை ஆண்கள் சேர்ந்தார்கள் என்று தெரியாது. அந்த அளவிற்கு பெண் சமூகம் மிகவும் மோசமாக போய்கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த பத்திரிகை ஆசிரியர் சொல்லித் தருகிறார், மேலை நாடுகளில் வாழக்கூடிய எங்களை போன்ற பெண்களை யாரும் பார்த்து எங்களை பின்பற்ற வேண்டாம். பெண் சமூகத்திற்கு அவர்கள் சொல்லித் தருகிற செய்தி இது. நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். பார்ப்பதற்கு சுதந்திரமாக இருப்பதை போன்று காட்சி தரலாம். ஆடையில் வேண்டுமானால் சுதந்திரம் என்று சொல்லிக் கொண்டு குறைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர, ஆனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய முழுமையான சுதந்திரம் எங்களுக்கு தருவதில்லை இந்த ஆண்கள். இருக்கக்கூடிய பத்திரிகை ஆசிரியர் சொல்லக்கூடிய செய்தி பார்ப்பதற்கு நீங்கள் வெளிநாடுகளில் வாழக்கூடிய வெளிநாட்டு பெண்களை பார்த்தார்கள், அவர்கள் நல்லா இருக்கிறாங்க, ஊர் சுத்துறாங்க, ஜாலியா இருக்கிறாங்க என்று நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் அங்கே இருப்பவர்கள் அவர்களை அடிமையாகத்தான் வைத்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு பத்திரிகை ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித்தரார். இஸ்லாம் தான் பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் திருக்குர்ஆனையும் ஹதீஸையும் புரட்டி பாருங்கள், எவ்வளவு செய்திகள் பெண்களை குறித்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் சிறந்தவர் யார்? கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவியிடத்தில் சிறந்தவர் தான் உங்களில் சிறந்தவர். எத்தனையோ நபர் என்ன செஞ்சலாம், அவர்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல நல்ல பேர் வாங்கலாம், தங்களுடைய கடைகளை நல்ல பேர் வாங்கலாம், சமூகத்துல நல்ல பேர் வாங்கலாம். ஆனால் குடும்பத்தில் நல்ல பேர் வாங்குவது ரொம்ப சிரமம். அவ்வளவு சீக்கிரமா பெண்கள் புகழ மாட்டாங்க. அவர்கள்ட்ட புகழை எதிர்பார்ப்பது, அவர்கள் புகழ்வது ஒரு பெரிய விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்தில் சிறந்தவர் தான் உங்களில் சிறந்தவர். சொன்னாங்க, நான் என் குடும்பத்தில் சிறந்தவர், ஆனால் கைருக்கும் லி அஹ்லி, நான் என்னுடைய குடும்பத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுக்கு பெண் கேட்டு ஒரு பெண்மணிகிட்ட போறாங்க. ஒரு குடும்பத்து பெண்மணிகிட்ட போய் அவங்களுடைய பிள்ளைகிட்ட உங்க பிள்ளையை கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. என்னுடைய மகனுக்கு பெண் கொடுங்கன்னு சொல்லி போய் கேட்கிறாங்க. ஆனால் என்ன செஞ்சாங்க, அவங்க அத்தா, அந்த பெண்ணுடைய அத்தா ஒரு அனாதை பையனுக்கு நிக்கா செஞ்சு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு நான் தரமாட்டேன்னு சொல்லி அதற்கு அந்த பெண்ணினுடைய தாயார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றாங்க. வந்து, யா ரசூலல்லாஹ், நான் இந்த மாதிரி என்கிட்ட ஆலோசனை கேட்காம, என்கிட்ட எதையும் சொல்லாம, நான் ஒரு நல்ல பையனுக்கு மாப்பிள்ளைக்கு என்னுடைய பிள்ளையை நிக்கா செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் என்னிடத்தில் எதையும் சொல்லாமல் என்னுடைய கணவர் என் பிள்ளைக்கு நிக்கா செய்து ஒரு அனாதைக்கு நிக்கா செஞ்சு கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமிருன் நிசாஇ பில் பனாத்திஹின்ன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண் குழந்தையுடைய விஷயத்தில் நிக்காஹ் முடிப்பதாக இருந்தால் பெண் குழந்தையுடைய விஷயத்தில் மனைவிமார்கள்ட்ட ஆலோசனை கேளுங்க, அவர்களை அமீராக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு பிள்ளைக்கு நிக்காஹ் முடிப்பதாக இருந்தா யார்கிட்ட ஆலோசனை பண்ண சொல்றாங்க? தன்னுடைய மனைவிட்டு ஆலோசனை பண்ண சொல்றாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட ஆலோசனை பண்ணுங்க சொன்னாங்க. ஆண் சமூகம் எதையும் சொல்லாமல் செய்வாங்க, தன்னுடைய மனைவிட்டு எதையும் சொல்லாமல் செய்வாங்க. எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு உண்டான மரியாதை எப்படி கொடுக்கிறாங்க?
நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிக்காஹ் முடிப்பதாக இருந்தால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் உங்களுடைய மனைவிமார்கள்ட்ட ஆலோசனை செய்யுங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா எந்த அளவுக்கு பெண்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் எல்லாம் கேள்விப்பட்ட பிரபலியமான செய்தி ஹுதைபியா உடன்படிக்கை. ஹுதைபியா உடன்படிக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் போறாங்க. காபிர்களால் தடுத்து நிறுத்தப்படுறாங்க. இந்த வருஷம் உம்ரா செய்யக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய பிராணிகளை குர்பானி அறுத்துடுங்க, உங்களுடைய முடிகளை நீங்கள் கரைந்து விடுங்கள். இந்த வருஷம் உம்ரா செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம திரும்பி போயிடலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு உத்தரவுக்கும் கட்டுப்பட்ட அந்த சஹாபாக்கள் யாரும் எதிர்க்கவே இல்லை, யாரும் பின்வாங்கவே இல்லை. இந்த வருடம் உம்ரா செய்து விட்டுத்தான் போக வேண்டும். உமரதியெல்லாம் கோபப்படுறாங்க, நம்ம சத்தியத்தில் தானே இருக்கிறோம் யார சொல்லலாம், அப்படியே நம்ம பின்வாங்கி போறோம், தைரியமா நம்ம எடுத்து சொல்வோங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போனாங்க, தன்னுடைய கூடாரத்திற்கு போனாங்க. இந்த மாதிரி சஹாபாக்கள் யாரும் பின்வாங்குற மாதிரி தெரியல, யாரும் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னப்ப உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செஞ்சாங்க, ஆலோசனை சொன்னாங்க. யார ரசூலல்லாஹ், ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய பிராணியை அருங்க, அதற்கு நீங்கள் அதன் பிறகு உங்களுடைய தலைமுறையை நீங்கள் கரையுங்க, அதுக்கப்புறம் உங்க சஹாபாக்கள் அதே மாதிரி செய்வாங்க அப்படின்னு ஆலோசனை கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய பிராணியை அறுத்தாங்க, தலைமுடியை களைந்தார்கள். அதை பார்த்துட்டு எல்லா சஹாபாக்களும் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய பிராணிகளை அறுத்து விட்டு எந்த மறுபேச்சும் பேசாமல் எந்த விதமான பிடிவாதம் பிடிக்காம நபியுடைய பேச்சு கேட்டு அப்படி வந்தாங்க. அவங்க கவனிக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு ஆலோசனை செய்யக்கூடிய அளவுக்கு அறிவில் குறைந்தவர்களா சொல்லுங்க வாங்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வப்போது எல்லா நேரத்திலேயும் அல்லாஹ் நேரடியாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார். சில சமயம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அறிவிப்பான், சில சமயங்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லாமல் நேரடியாக அறிவிப்பான். அல்லாஹ் தஆலா உள்ளத்திலே ஒதுக்கி செய்வான். ஆனால் அப்படி எல்லா வகையான உதவிகளையும் பெற்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்முடைய மனைவிக்கு போய் ஆலோசனை கேட்கிறாங்க. எதற்காக கேட்டாங்க, எந்த ஒரு சிக்கலான காரியங்களில் சில சமயங்களில் பிரச்சனை வருகிற போது அவரிடத்திலேயும் ஆலோசனை கேட்க வேண்டும் என்பதற்காக, இந்த சமூகத்திற்கு முன்மாதிரியாக அவர்களை மதிக்க வேண்டும் என்பதற்காக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்டாங்க. நம்முடைய வீடுகளிலும் சரி, ஏதாவது சில சமயங்களில் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் வருகிற போது அவர்களிடத்தில் மனைவிமாரத்தில் ஆலோசனை, பெண்களிடத்தில் ஆலோசனை கேட்கிற போது அவர்கள் சொல்லுகிற சில சமயங்களில் ஆலோசனைகள் மிக நல்ல ஆலோசனையாக இருக்கும், அதிலே வெற்றி கிடைக்கும் என்பதற்குண்டான பாடம் தான் இதுதான். நபியவங்க எப்படி மதிச்சிருக்காங்க பெண்களை, அவர்களை எப்படி கட்டமைத்திருக்கிறார்கள் என்பதற்கு தான் இதெல்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படியெல்லாம் உரிமை கொடுத்தாங்க, மதிப்பு கொடுத்தார்கள். நாம் பார்க்கிறோம், ஒரு கன்னி பெண் அவளை நிக்காஹ் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண்ணை அனுமதி கேட்கணும் பெற்றோர்கள். லா துன்கஹுல் பிக்ரு ஹத்தா துஸ்தஅது. ஒரு பெண்ணுடைய கன்னி பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் அவளை நிக்காஹ் செய்து முடிக்க வைக்க முடியாது. கன்னி பெண்கள் எப்படி வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க, எந்த பெண்ணும் என்ன செய்ய மாட்டாங்க, எனக்கு நிக்காஹ் முடிச்சு வைங்க, இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு வெளிப்படையா எந்த பெண்களும் சொல்ல மாட்டாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து அவர்களுடைய அனுமதி என்பது மௌனமாக இருப்பது. எப்படி தெரிஞ்சு கொள்வது, சஹாபாக்கள் கேட்டாங்க. யார சொல்லிட்டா எந்த பெண்ணும் சொல்ல மாட்டாங்களே, எப்படி தெரிஞ்சு கொள்வது? அவங்க மௌனமா இருந்தாங்கன்னா அதுதான் அவர்களுடைய அனுமதி. மௌனம் சம்மதத்தின் அனுமதிக்கிறாங்கல்ல, அதுதான் அவர்களுடைய கன்னி பெண்களுடைய அனுமதி என்பது அதுதான். இதே விதவை பெண்களாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா துன்கஹுல் ஐயுமு ஹத்தா துஸ்தஅமரு. அவர்கள்ட்ட கேட்கணுமா, பெற்றோர்கள் என்ன செய்யணும், தன்னுடைய பெண் பிள்ளை விதவையாக இருந்தால் அவர்களை இந்த ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நிக்காஹ் செய்து கொடுப்பதாக இருந்தால் நீ நிக்காஹ் முடித்திக்கிறியா என்று சொல்லி என்ன செய்ய கேட்க வேண்டும். அந்த பெண்மணி அனுமதி கொடுத்தால்தான் வாய் தொடர்ந்து சொல்லணும், நான் முடிச்சுக்கிறேன். முடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த நிக்காஹ் முடிக்கக்கூடாது, நிக்காஹ் செய்து வைக்கக்கூடாது. நிக்காஹை ரத்து செய்கிற உரிமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறார். ஒரு விதவை பெண்
அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு பெற்றோர் ஒரு ஆணுக்கு நிக்காஹ் செய்து கொடுத்து விட்டால் அந்த நிக்காஹ் செல்லாது மார்க்கம் சொல்லுது. அப்படி என்றால் பெண் சமூகத்திற்கு கொடுத்திருக்கிற முக்கியத்துவத்தை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு வழக்கு வருது. ஒரு பெண்மணி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு விதவை பெண் வராங்க, நபியுடைய வீட்டுக்கு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போயிருக்கிறாங்க. ஆயிஷா அம்மாட்ட கேட்கறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க? நபி அவங்க வெளியே போயிருக்காங்க. அந்த அம்மா அங்கேயே உட்கார்ந்துக்கிட்டாங்க. ஆயிஷா அம்மாவோட வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் வரைக்கும் அங்கேயே இருந்தாங்க. நபி அவர்கள் வந்த பிறகு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு விதவை பெண், என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய தந்தை ஒரு நபருக்கு என்னை நிக்காஹ் செய்து கொடுத்து விட்டார். எதுக்காக நிக்காஹ் செய்து கொடுத்திருக்காருன்னா, அவர்களுடைய குடும்பத்தினுடைய கண்ணியம் உயர வேண்டும் என்பதற்காக அப்படி நிக்காஹ் செஞ்சு கொடுத்துட்டார். இந்த நிக்காஹ் கூடுமா கூடாதா, எனக்கு ரத்து செய்வதற்குண்டான உரிமை இருக்குதா இல்லையான்னு கேட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு ரத்து செய்வதற்குண்டான உரிமை இருக்கிறதுன்னா, விதவை பெண்ணாக இரண்டாவது திருமணம் முடிப்பதாக இருந்தால் அந்த பெண்ணிடத்திலே அனுமதி கேட்க வேண்டும். பெண்ணு சொல்லணும், வாயை தொடர்ந்து சொல்லணும், இந்த கணவனை நான் நிக்காஹ் செய்துகிறேன், இதில் எனக்கு விருப்பம் இருக்குது, இல்லை விருப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டால் அவரை நிக்காஹ் செய்து கொடுக்க கூடாது. அந்த உரிமையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்திருக்கிறது. அந்த அம்மா சொன்னாங்க, என்னுடைய தந்தை எனக்கு நிக்காஹ் செஞ்சு கொடுத்துட்டாரு, இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த பெண் சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கேள்வி கேட்டான். பெண் சமூகம் அவர்களுக்குண்டான உரிமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் யார சொல்லுங்க நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வியை கேட்டேன் சொல்லி சொன்னான். பெண்களுக்குண்டான உரிமையை, அவர்களுக்குண்டான மரியாதை எப்படியெல்லாம் மார்க்கம் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஹன்ஸா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண்மணி வந்தாங்க. அந்த அம்மா கேட்டாங்க, எனக்கு என்னுடைய தந்தை இதே போலதான் விதவை பெண்மணி தான் ஹன்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, என்னுடைய அனுமதி இல்லாமல் நிக்காஹ் செஞ்சு கொடுத்துட்டாங்க. என்னுடைய உரிமை கேட்காமல், என்னிடத்துல எதையும் கேட்காமல் நிக்காஹ் செஞ்சு கொடுத்துட்டாங்க. இப்பொழுது நான் என்னுடைய கணவனோடு தான் சேர்ந்து வாழ வேண்டுமா, இது நிக்காஹை முறித்துக் கொள்வதற்கு உரிமை இருக்கிறதா கேட்டப்ப, நிக்காஹை முறித்துக் கொள்வதற்கு இரண்டாவது திருமணமாக இருந்தால் பெண்ணிடத்திலே கேட்க வேண்டும். பெண் வாயை திறந்து சொல்லணும், இல்லாட்டி அந்த நிக்காஹை முறித்துக் கொள்வதற்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கிறது. ஹன்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, கணவனை விட்டு பிரிந்தாங்க, என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய தந்தை நிக்காஹை முடித்துக் கொடுத்தார், எனவே நான் இந்த கணவனோடு சேர்ந்து வாழ்வதற்கு பிரியப்படல அப்படின்னு சொல்லி ரத்து செஞ்ச வரலாறும் இருக்கிறது. எந்த அளவிற்கு மார்க்கம் பெண்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அமெரிக்காவில் சியாட்டால் என்கிற ஒரு மாநிலத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தில் தலைமை ஆசிரியருக்கு உதவியாளராக இருந்த ஒரு நபர் சொல்றாரு, அவர் வளமையாக தலைமை ஆசிரியரோடு அவருக்கு என்னென்ன பணிகளை செய்யுமோ எல்லா பணிகளையும் செய்வார். வழக்கமாக அவங்க என்ன செய்வாங்க, தலைமை ஆசிரியர் கொஞ்ச நேரம் நூலகத்துக்கு போவார், அங்கு இருக்கக்கூடிய புத்தகங்களை படிப்பார். இவரு டெய்லி நூலகத்துக்கு போறாரு, நாமளும் இதில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை படிச்சா என்ன அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு புத்தகத்தை கையெழுக்கிறார். அது எந்த புத்தகம்னா திருக்குர்ஆனுடைய தர்ஜுமா, ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ள தர்ஜுமாவை எடுத்து படிக்கிறார். அவர் முழுமையாக படித்து விட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். நீங்க ஏன் இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டப்ப அவர் சொல்லுகிறார், பெண்களை குறித்து தவறான இழிவான எந்த சொல்லும் இது திருக்குர்ஆனில் இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்பதாக சொன்னார். பெண்களுக்கு இவ்வளவு மரியாதையும் மதிப்பும் இந்த திருக்குர்ஆன் வேத புத்தகம் கொடுக்கிறதை நான் பார்த்து ஆச்சரியப்படுகிறேன் என்று சொன்னார். இஸ்லாமிய சமூகம் தான் பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த சமூகத்திலே யார் யாருக்கு எப்படி மதிப்பை தர வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2018 நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது, ஆணும் பெண்ணும் சமம் தான் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. என்ன தீர்ப்புனா நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு ஆண் திருமணம் முடித்ததற்கு பிறகு ஒரு தவறு செய்து விட்டால், வேறொரு மனைவியோடு சேர்ந்து விட்டால், வேறொரு பெண்ணோடு சேர்ந்து விட்டால் அந்த கணவனுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை என்று சட்டம் இருந்துச்சு. இந்த சட்டத்தை நீதிமன்றத்தில் செஞ்சுட்டாங்க, ரத்து பண்றாங்க, கேன்சல் பண்றாங்க. ஏங்க கேன்சல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பல பேர்
கேள்வி கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, ஒரு திருமணமான பெண் அவள் தவறு செய்கிற போது அவளுக்கு எந்த தண்டனையும் கிடையாது அப்படின்னு சட்டத்துல இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆணுக்கு மட்டும் ஏன் தண்டனை, ஆணும் பெண்ணும் சரிசமம் தானே என்று ஆணுக்கான சட்டத்தை நீக்கினாங்க. எல்லா பக்கமும் இருந்து எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் தான் எல்லா விதத்திலேயும் நியாயத்தோடு இந்த மார்க்கம் சொல்லித் தருகிறது. தப்புன்னா அது எல்லாரும் சரிசமமானவர்கள் தான். கடமை என்று வந்து விட்டால் தொழுகையிலே கூடுதல் இவங்களுக்கு கடமை இவங்களுக்கு கடமை இல்லை என்று எதையும் சட்டத்தில் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. மாதவிடை காலத்துல தொழுகை விட்டுக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் சுத்தமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தொழுகாமல் இருப்பதற்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது. அதே போல சட்டம் என்று வந்து விட்டால் எல்லோருக்கும் ஆண் பெண் என்று பாகுபாடு கிடையாது, எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், குல்லில் முஃமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபலு ஃபுரூஜஹும். ஆண்கள் அந்நிய பெண்களை பார்க்கக்கூடாது, தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், தங்களுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், பெண்களுக்கும் அதே சட்டம் தான். பெண்களும் தங்களுடைய கண்ணை பாதுகாக்க வேண்டும், பெண்களும் தங்களுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாட்டிலையும் ஆண்களுக்கு ஒரு சட்டம், பெண்களுக்கு ஒரு சட்டம். ஆனால் சரியத்தில் அப்படி கிடையாது. ஆணுக்கு ஒரு சட்டம், பெண்ணுக்கு ஒரு சட்டம் கிடையாது. சரியத்தில் எல்லோருக்கும் ஒரே விதமான சட்டம் தான். ஆணுக்கு எதையெல்லாம் தொழுகையை கடமையாக்கி இருக்கிறது, நோன்பை கடமையாக்கி இருக்கிறது, வசதி இருந்தால் ஹஜ் செய்ய வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும். அதே போல்தான் பெண்களுக்கும். பெண்களும் தொழுக வேண்டும், பெண்களும் நோன்பு வைக்க வேண்டும், பெண்களும் வசதியாக இருந்தால் ஹஜ் செய்ய வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும். இப்படி எல்லாவற்றிலேயும் சட்டம் என்று வந்துவிட்டால் ஒரே நீதமாகத்தான் மார்க்கம் பார்க்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண் சமூகம் பெண்களை தவறாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒழித்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும்டாங்க. ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஸினா செய்யறதுக்கு அனுமதி கொடுங்க. இந்த கேள்வி கேட்டா எவ்வளவு கோபம் வரும். சஹாபாக்கள் கோபப்பட்டாங்க, பயங்கரமா கோபப்பட்டாங்க. என்ன கேள்வி கேட்கிறார் நபிகிட்ட வந்து, எதை பேசுறோம்னு தெரியாம பேசுறாரு அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கோபப்பட்டப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்குவமா புரிய வச்சாங்க. யாராவது உன் பிள்ளையை ஸினா செய்ய கேட்டா நீ அனுமதி கொடுப்பாயான்னு கேட்டா, இல்லை யார சொல்லலாம். உன் மனைவியை ஒருத்தர் தவறு செய்வதற்கு அனுமதி கேட்கிறாரு, புரியுங்கன்னு கேட்டாங்க. இல்லை யார சொல்லலாம். உன் தாயை, உன் சகோதரியை, இப்படி ஒவ்வொன்றா கேட்டாங்க. கேட்டு புரிய வச்சாங்க. யாரையும் நான் ஸினா செய்வதற்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னப்ப, அதே போல் தான் நீ ஸினா செய்ய அனுமதி கேட்கிறாயே, அந்த பெண்மணி யாராவது ஒருவருக்கு மகளாக இருப்பாள், யாராவது ஒருவருக்கு மனைவியாக இருப்பாள், யாராவது ஒருவருக்கு தாயாக இருப்பாள். நீ மட்டும் எப்படி அனுமதி கேட்கிறேன்னா, அந்த சஹாபி தவறுத்துட்டு மன்னிப்பு கேட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பரக்கத் பொருந்திய முபாரக்கான அந்த கையை அவருடைய நெஞ்சில் வைத்து துஆ செய்தார். அல்லாஹும்ம ஃபிர் லஹு, அல்லாஹும்ம ஃபிர் லஹு, அல்லாஹும்ம தஹீர் கல்பஹு வ ஹஸ்ஸின் ஃபர்ஜஹு. யா அல்லாஹ், இவருடைய பாவத்தை மன்னித்து விடு, இவருடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்கி, இவருடைய அபத்தை பாதுகாத்து விடு என்பதாக துஆ செய்தார். இந்த ஹதீஸுடைய குறிப்புகள்ல, தஃசீர்கள்ல முஹத்தீஸ்கள் அறிவிக்கக்கூடிய ராவி சொல்றாங்க, அதன் பிறகு அந்த சஹாபிக்கு எந்த விதமான தவறான சிந்தையும் அந்த மதம் கிடையாது. யாருக்கெல்லாம் இது போன்ற என் பிள்ளை தவறிவிடும், என் பிள்ளைக்கு பாதுகாப்பு கிடைக்கணும்னு சொல்லி யார் நினைக்கிறாங்களோ இந்த துஆவை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அல்லாஹ் நாம துஆ செய்யறாண்டா, அல்லாஹும்ம மக்ஃபிர்ல, அல்லாஹும்ம மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு, அல்லாஹும்ம மக்ஃபிர்லி வ தஹீர் கல்பி, என் உள்ளத்தை பரிசுத்தமாக்கு. தவறான சிந்தனை வருது, தவறான எண்ணம் வருது, இந்த துஆவை ஓதினால் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த துஆவை ஓதுகிற போது அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை பாதுகாக்கிறான், நம்முடைய கருப்பை பாதுகாக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை எப்படியெல்லாம் பாதுகாத்தான துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க.
நீங்கள் உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அதே போலதான் சஹாபி பெண்கள் தங்களுடைய தேவையை என்ன செய்வாங்க? ஃபர்ஸ்ட் கணவன்கிட்ட சொல்ல மாட்டாங்க, தந்தைக்கு சொல்ல மாட்டாங்க, தன்னுடைய பிள்ளைக்கு சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைப்பாங்க. எந்த தேவையாக இருந்தாலும் சரி, நம்ம எந்த தேவையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். நாம என்ன செய்யறோம்? முதலாவதாக யார்கிட்ட கேட்க முடியுமோ அவங்க எல்லாத்தையும் கேட்டு கடைசியா என்ன செய்வோம்? எந்த வழியும் இல்லை, எந்த உதவியும் கிடைக்கல, கடைசியாக நிர்பந்தமான சூழ்நிலையை செய்வோம், அல்லாஹ்ட்ட கேட்போம். யாரெல்லாம் இப்படி ஆயிடுச்சு, கஷ்டம் ஏற்பட்டுச்சு, யாரெல்லாம் இப்படி இந்த சிக்கல் ஏற்பட்டுச்சு, வியாபாரத்துல இந்த வர்க்கத்தில் இல்லாம இருக்குது, வியாபாரத்துல சிக்கல் இருக்குது, நோய் இருக்குது, இப்படி சொல்லி கடைசியா தான் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க, நீங்கள் முதலாவதாக அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. எந்த தேவையா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். அப்படி கற்றுக் கொடுத்ததின் காரணமாக சஹாபி பெண்களும் சரி, அதற்கடுத்து வந்த பெண்களும் சரி, தங்களுடைய தேவைகள் வருமானங்கள் யார்ட்டையும் தன்னுடைய தேவை கேட்க மாட்டாங்க, அல்லாஹ்ட்ட தான் முதல்ல கோரிக்கை வைப்பாங்க, அல்லாஹ்விடத்தில் தான். நீங்க எல்லாம் திருக்குர்ஆன்ல 28வது ஜுஸுடைய ஆரம்பத்தில் தெரியும், கதசமி அல்லாஹ் உலகத்தி என்று 28வது ஜுஸுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டினான். ஹவுலாங்கிற பெண்மணியினுடைய வரலாறை அல்லாஹ் பேசுகிறான். திருக்குர்ஆன்ல ஏராளமான பெண்களின் வரலாறு அல்லாஹ் சொல்லி காட்டினான். அந்த அம்மா என்ன சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வயதானவங்க, என்னுடைய கணவர் என்னை பார்த்து அவங்க அம்மா மாதிரி இருக்கிறேன்னு சொல்லிட்டார். அந்த காலத்தில் ஒரு கணவர் தன்னுடைய மனைவியை பார்த்து அம்மா மாதிரி இருக்கிறான்னு சொன்னா தலாக் ஆயிடும். இதுக்கு என்ன தீர்வு? நாங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுறோம், இதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லி கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் தன்னுடைய மனம் போன போகணும்னு சொன்னதே கிடையாது, அப்படி சொல்லவும் மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வமா யுன்திகு அனில் ஹவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனோயிச்சையின் பிரகாரம் பேசியது கிடையாது, மனசுல பட்டதெல்லாம் பேச மாட்டாங்க. அல்லாஹ் எதை வழியாக சொல்லித் தருகிறானோ அதைத்தான் பேசுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமா இருந்தாங்க. அல்லாஹ் இது விஷயத்துல ஏதாவது சட்டத்தை இறக்குவான்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்குறான். கத் சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஷ்தகி இலல்லாஹ். அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்ட்ட கோரிக்கை வச்சாங்க, யா அல்லாஹ், நானும் என் கணவரும் சேர்ந்து வாழ ஆசைப்படுறோம், நபியிடத்துல சொல்றோம், அதுக்கு உண்டான தீர்வு இல்லை, இதற்கு உண்டான தீர்வை நீ கொடு என்பதாக ரப்பிடத்தில் அந்த அம்மா கோரிக்கை வச்சாங்க. அல்லாஹ் தஆலா சட்டத்தை இறக்கணும். என்ன செய்யணும்? 60 நாட்கள் நோன்பு வைக்கணும், அல்லது ஏழைகளுக்கு உணவை கொடுக்க வேண்டும், அடிமைகளை உரிமை விட வேண்டும் என்று 3 நிபந்தனை அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் பாருங்க, ஒரு பெண்மணி கையேந்தி துஆ செய்து விட்டால் இல்லாத ஒரு சட்டத்தை அவர்களுக்காக வேண்டி புதுசா ஒரு சட்டத்தை இறக்கலாம்னு சொன்னா துஆவுக்கு உண்டான வலிமை என்னன்னு பார்க்கணும். ஒரு பெண்மணி துஆ செய்கிற போது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெண்மணி தானே அப்படின்னு சொல்லிட்டு செய்ய மாட்டான், கண்டுக்காம போக மாட்டான். அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உண்டான அவர்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை கட்டமைத்தார்கள். எனவே நாமும் அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களோ, யாரை எப்படி மதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களோ, அந்த அடிப்படையில் நாம் பெண் சமூகத்தை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுக்க வேண்டும். நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்த வழிமுறையை பின்பற்றுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பெருமானார் கட்டமைத்த பெண்கள் சமூகம் என்ற தலைப்பின் கீழ் பல நல்ல கருத்துக்களை நமக்கு முன்னால் சொல்லி செல்லியிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மௌலானா மௌலவி ஆஷிக்குர் ரசூல் முஹம்மது இக்ராமுல்லா மக்தூமி ஹதரத் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல இல்மையும் அமலையும் பரக்கத் செய்து புரிவானாக. அடுத்தபடியாக நன்றியுரை நிகழ்த்துவதற்காக மரசா ஃபைசுல் பாக்கியாத்தினுடைய பட்ட வகுப்பு மாணவர் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் பட்டம் பெற இருக்கக்கூடிய முகமது சுஹைல் அவர்கள் நன்றியுரை நிகழ்த்துவார்கள். தொடர்ந்து விக்ர மஜ்லிஸும் துஆவும் நடைபெறும். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்திலேயே இஷா தொழுகை ஆண்களுக்கு நடைபெறும். பெண்கள் எல்லாம் வீட்டில் போய் தொழுதுக்குங்க, ஆண்கள் இங்கேயே தொழுதுக்கலாம். அதற்கான ஏற்பாடுகள் இருக்கு. எல்லோரும் நல்ல விதமாக எல்லாவற்றிலும் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم وفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال الله تعالى: لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم عذاب شديد. أو صدق الله العلي الكريم. وقال النبي صلى الله عليه وسلم: من لم يشكر الناس لم يشكر الله. أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் ஏதையிறனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. இன்னும் அந்த அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் என் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை நழுவாமல் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், நல்லடியார்கள் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவர்கள் அல்லாஹ் அந்த நன்றி செலுத்தியதன் காரணமாக மென்மேலும் அதிகப்படுத்தி தருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அது அடுத்ததாக அந்த ரஹ்மத்தை கொடையை கொடுக்காமல் மாறு செய்தால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா அடுத்த வரியில் அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றான். அல்லாஹ் தஆலா நம் மக்களுக்கு எத்தனையோ நல்ல விதமான அருட்கொடைகளை தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் என்றைக்குமே ஆக முடியாது. அல்லாஹ்வுடைய கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக பரிபூர்ணமாக ஒருவர் நன்றி செலுத்தவே முடியாது. அப்படியாப்பட்ட அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆனில் இப்படி கூறுவான்: அமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நாம் உங்களை இந்த உலகத்தாருக்கு ரஹ்மத்தாக அனுப்பியதை தவிர வேறொன்றும் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அப்ப எந்த அளவிற்கு ரஹ்மத்தாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருப்பார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், இன்று இருக்கக்கூடிய நாம் இந்த மஜ்லிஸ், இன்று இருக்கக்கூடிய இந்த இடம் புனிதமான இடம். அதற்கு காரணம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித மாதம், உதித்த மாதம் ரபியுல் அவ்வல், வசந்த காலம் என்று சொல்வார்கள். அந்த மாதத்தில் இருக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இப்படியும் கூறுவார்கள்: நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது விழாவை எப்படி கொண்டாட வேண்டும் என்று ஷாஹ் வலியுல்லாஹ் முஹத்திஸ் தாஹிர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு முஹத்திஸ் வலியுல்லாஹ். இன்று இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கக்கூடிய மதர்சாவை நிசாமியா பல்கலைக்கழகத்தினுடைய தலைவர் என்று கூட சொல்லலாம். அவர்கள் தான் இந்த மதர்சாவுடைய திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், அவருடைய கிதாபுகளிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது தினத்தை எப்படி கொண்டாட வேண்டும் என்றால், லைலத்துல் கத்ர் இரவை விட மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும். லைலத்துல் கத்ர் இரவு எந்த அளவுக்கு சிறப்பானது? 1000 மாதங்களை விட சிறப்பானது. அந்த இரவை விட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உதித்த தினத்தை கொண்டாட வேண்டும். காரணம் எழுதுகிறார்கள், அந்த லைலத்துல் கத்ர் இரவு கிடைத்ததே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் தான். அப்ப எந்த அளவிற்கு கொண்டாட வேண்டும்? ஒரு யஹூதி பெண்மணி, யஹூதி கணவனும் மனைவியும் வாழக்கூடிய ஒரு வீட்டில் அவர்கள் இருக்கக்கூடிய நாட்களில் ரபியுல் அவ்வல் மாதம் வருகிறது. வந்தவுடனே மக்கள் எல்லாம், முஸ்லிம் சமுதாயங்கள் அந்த மாதத்தை மிகவும் சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள். இந்த யஹூதி பெண்மணிக்கு சில சந்தேகம் வந்துவிட்டது. ஏன் மக்கள் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை மட்டும் இவ்வளவு சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள்? என்ன காரணம் என்று
அவர்களுடைய கணவனிடம் விசாரிக்கிறார்கள். இது முஸ்லிம்களுடைய தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உதித்த மாதம், அவர்கள் பிறந்த மாதம் என்று சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள். அந்த பெண்மணிக்கு ஆவல் வருகிறது, அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சிந்தனையில் படுத்து உறங்குகிறார்கள். கனவு கண்டுகிறார்கள். கூட்டம் கூட்டமாக முஸ்லிம் சமுதாயங்கள் எல்லாம் ஆரவாரத்தோடு உணவுகளை பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டத்தில் ஒரு சந்திரனை போன்று ஜொலிக்கக்கூடிய ஒரு மனிதர் தோன்றுகிறார்கள். அருகே செல்லக்கூடிய ஒரு நபரிடம் கேட்கிறார்கள். அந்த நபர் யார் என்று கேட்டவுடைய அந்த நபர் சொன்னார், அவர்கள் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொன்ன உடனே பெண்மணி முகத்தில் சந்தோஷம் ஏற்பட்டது. இவர்கள் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா? இவர்களிடம் பேசலாமா? நான் ஒரு யஹூதி பெண்மணி, அவர்கள் இந்த முஸ்லிம் சமுதாயத்தின் தலைவர். நான் அவர்களிடம் பேசினால் அவர்கள் என்னிடம் பேசுவார்களா? தாராளமாக பேசலாம், போய் அவர்களை பாருங்கள் என்று அனுமதி கொடுத்த உடனே அந்த யஹூதி பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்ட உடனேயே லப்பைக் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே அந்த பெண்மணிக்கு ஆச்சரியம். நான் ஒரு யஹூதி பெண்மணி, நீங்களும் முஸ்லிம் சமுதாயத்தின் தலைவராக இருக்கிறீர்கள். நான் கூப்பிட்டவனுடைய நீங்கள் எனக்கு பதில் அளித்தீர்களே, நீங்கள் எவ்வளவு மாண்பு கொண்டவர்களாக, எவ்வளவு சிறப்புடையவர்களாக இருக்கிறீர்களே என்று சொன்ன உடனேயே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உனக்கு இஸ்லாத்துடைய பாக்கியம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா எனக்கு அறிவித்து கொடுத்து விட்டான், நீ முஸ்லிமாக போகிறாய் என்று சொன்ன உடனேயே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையிலே முஸ்லிமாக கனவிலே இஸ்லாத்தை ஏற்று காலையில் விழிக்கும் பொழுது, இரவு தூங்கும் போது யஹூதியாக இருந்த பெண்மணி காலையில் விழிக்கும் பொழுது முஸ்லிம்களாக கண் விழிக்கிறார்கள். அவருடைய கனவிலே சொன்ன உடனே இந்த விஷயத்தை கணவனிடம் சொல்ல முற்பட்ட உடனேயே கணவனை பார்க்க சென்ற அந்த பெண்மணிக்கு ஆச்சரியம் ஏற்பட்டு விட்டது. கணவன் அந்த மஜ்லிஸிலே கலந்து மிகவும் சிறப்பாக கொண்டாடி வந்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்த உடனே ஆச்சரியம் ஆயிடுச்சு. கணவன் கிட்ட கேட்கிறாங்க, என்ன இது திடீர்னு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு. நேற்று ராத்திரி உங்களுக்கு எப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல வந்தாங்களோ அதே மாதிரி எனக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல வந்து நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். அப்ப இந்த விஷயத்துல நம்ம கவனிக்க வேண்டியது 3 விஷயம். ரபியுல் அவ்வல் மாதம் வந்துருச்சு, நம்மளும் அடைஞ்சிட்டோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அதிகமா தெரிஞ்சுக்கிட்டோம், அதுவும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா 3வதாக ஒரு விஷயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமா அன்பு செலுத்தவே கிடையாது. முழு அன்பையும் செலுத்தினால அந்த பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடைந்து கொண்டாங்க. அதன்படி நாங்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பையும் பெற்று அவர்கள் கண்ணால் கண்டு இந்த துனியாவை விட்டு அவர்களுடைய கையினால் மூத்தாயக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று என்னுடைய நன்றி உரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த மஜ்லிஸை அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக முடித்து தந்த அல்லாஹ்வுக்கு எல்லாம் போலும் குளிச்சு கொண்டாடுமாக. அவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். இந்த மஜ்லிஸை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய வெள்ளியபுரம் மௌலவி அல்ஹாஜ் அப்துல் நாசர் தாவூத் அஸதுல்லா அவர்களையும் நருஸ் ஹாஜி அப்துல்லா அவர்களையும் கிராத்தோடைய பாடத்தோடர் மதரசாவுடைய நண்பராக முகமது ஃபவாத் ரஹீம் அவர்களுக்கும் கீதம் வாசித்த முகமது உமர் ஃபாரூக் நண்பர் அவர்களுக்கும் வரவேற்புரை நிகழ்த்திய எனது பாடத்தோழர் அப்துல் ஃபத்தாஹ் அவர்களுக்கும் இங்கும் இங்கு மிகவும் சிறப்பாக பேசி சென்ற நமது மக்தூமியா அரபு கல்லூரியுடைய பேராசிரியர் பாபு தாருசலாம் பள்ளி இமாம் தலைமை இமாம் மௌலவி ஆஷிக் ரசூல் முகமது இக்ராமுல்லா மக்தூமி ஹஸரத் அவர்கள் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குலவழி பேரரான அவர்களுக்கும் இன்னும் நன்றி துஆவோடு இங்கு முடிக்கு செல்லக்கூடிய நாம் என்னுடைய பாபா அவர்களுக்கும் இன்னும் இங்கு வந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் சான்றோர்கள் இன்னும் இங்கு நடக்கக்கூடிய மஜ்லிஸினை இந்த உலகம் பூராவும் நிகழ்த்தி அதை நேரடியாக காண்பிக்கக்கூடிய நம்முடைய
ஆலிம் அலி அவர்களுக்கும் யாசர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த மஜ்லிஸின் சார்பாகவும் நமது லஜ்னத்துல் ஹமீதியா மாணவர் சொற்பொழிச்சியின் சார்பாகவும் ஜஸாக்கல்லாஹு ஹைரன் ஜஸா வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளை ரபியுல் அவ்வல் பிறை 4 27/8/2025 புதன் மாலை நபியை நேசிப்போம் நபியை புகழ்வோம் என்ற தலைப்பின் கீழ் கிழக்கு பள்ளிவாசலின் தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அல் ஹாஜ் ஹபீப் முஹம்மது தாவூதின் நஜ்வி ஹதரத் அவர்கள் உரையாற்ற வருகின்றார்கள். எல்லோரும் திரளாக கலந்து பயனடைந்து கொள்ளுமாறு மதரசா ஃபரிசுல் பாபியாவின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இன்ஷால்லா கொஞ்ச நேரம் திக்ர் செய்யலாம். அதற்கு பிறகு துவாவிற்கு பிறகு இன்ஷால்லா இஷா தொழுகை நடைபெறும். பெண்கள்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வெளியேறிட்டீங்கன்னா ஆண்கள் ஒரு செய்வதற்கு வசதியாக இருக்கும். இன்ஷால்லா துவா படித்த பிறகு இப்பயே போகணும்னு சொல்ல வரல. துவா முடித்த பிறகு இன்ஷால்லா எல்லோருமே போகலாம். எல்லோருமே ஆண்கள் இங்கு இருந்து ஜமாத்தாக தொழுதுட்டு போவாங்க. தொழுகை பரது பயான்ல இவ்வளோ நேரம் இருந்தது பெரிய விஷயம் இல்லை. அப்படியே எந்திரிச்சு போயிட்டீங்கன்னா அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டாங்க. ஆனால் தொழுகை ஜமாத்தாக தொழுது எல்லாருமே போவாங்க. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅது ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திக்ர் மஜ்லிஸின் செய்யும் பொழுது பெருவாரியாக வைக்கப்படுகின்ற ஒரு விமர்சனம், இது எங்க குர்ஆன்ல இருக்கா ஹதீஸ்ல இருக்கா, யாரோ ஒருத்தர் சொன்னாரும் கிடைச்சிட்டு எதையோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கீங்களே அப்படின்ற ஒரு கேள்வியை பலரும் முன்வைப்பார்கள். அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லோரும். அல்லாஹ் தஆலா திருமறையில் சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அஅலா, மேலான உனது ரப்பினுடைய பெயரை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். நாம் அல்லாஹ்வுடைய பெயரை தானே தஸ்பீஹ் செய்கிறோம். வேற யாராச்சும் முருகன் சிவன் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வை தானே திக்ர் செய்கிறோம். இந்த கட்டளை விதித்தது யாரு? அல்லாஹ் தஆலா. இந்த ஆயத்து இறங்கிய உடனேயே பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், இந்த சூரா ஓதப்பட்டுடுச்சுன்னா எல்லோருமே சொல்லணும் சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அஅலா என்ற வசனம் வரக்கூடிய இந்த சூரா ஓதப்பட்ட எல்லாருமே சொல்லணும் சுப்ஹான ரப்பியல் அஅலா. தொழுகையில் நம்ம ஓதுறோம் இல்லையா சுப்ஹான ரப்பியல் அஅலா. இந்த கட்டளை வந்ததுக்கான காரணமே இந்த ஆயத்து தான். அதனால்தான் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, இந்த அல்லாஹ் 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 என்று நாம் செய்யக்கூடிய திக்ர் இருக்கு யாரோ ஏற்படுத்தியது அல்ல. அல்லாஹ் தஆலா தன்னை இப்படி சொல்ல வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அல்லாஹ் வேற எப்படி திக்ர் செய்ய முடியும்? அல்லாஹ்விற்கு இந்த ஒரு வழிதான் இருக்கு. அவனுடைய பெயரை தான் நம்ம உச்சரிக்க முடியும், வேற எதையும் உச்சரிக்க முடியாது. அல்லாஹ்வை நேரடியாக நம்ம ஏதாச்சும் பார்த்துட்டோமா? அவன் அப்படியே நேரடியாக நம்ம பார்க்க முடியுமா? அவனை சிந்திக்க முடியுமானா முடியாது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அல்லாஹ் தஆலா நமக்கு தெரிவிக்கின்றான் இஸ்மி ரப்பிக்க. இஸ்மு ரப்பு என்னங்க? அதைத்தான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சஹாபா பெருமக்களும் இறைநேச பெருமக்களும் நம்ம காட்டினாங்க. அல்லாஹ் அல்லாஹ் என்பதுதான் இறைவனுடைய பெயர், அதை நீங்கள் துதியுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை இது. அந்த கட்டளை சரிவர நிறைவேற்ற வேண்டும். ஹாஜி இம்தாதுல்லாஹ் முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும், திக்ருல்லாஹா இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், ஸலவாத்துக்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்தில் ரியா முஹஸ்துதி தான். எல்லாருக்குமே ஆரம்ப நிலை இதுதான். உட்கார்ந்து நம்ம செய்வோம், ஆனா நம்முடைய எண்ணம் எல்லாம் என்னவா இருக்கும்னா முஹஸ்துதியாகத்தான் இருக்கும். அது பழக பழக ஆதத்தாக மாறி போகும். இது இரண்டாவது நிலை. இன்னும் பழகிட்டே வந்தா இறுதியாகத்தான் அது இபாதத்தாக மாறும். இப்போ ஒரு நாள் திக்ர் செஞ்சா மட்டும் போதாது, அது ரியாவாகத்தான் இருக்கும், முஹஸ்துதியாகத்தான் இருக்கும்.
அது ஆதத்தாக மாறி இபாதத்தாக மாற வேண்டும் என்றால் தொடர்ந்து நம்ம திக்ர் செய்யணுன்றதுக்காகத்தான் தினசரி இந்த அமைப்பு ஏற்படுத்தி இருக்கோம். எல்லோருமே மன ஒருமையை கொண்டு வருவதற்கான முயற்சியை கொண்டு கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆரம்பமாக 3 முறை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கொள்ளுங்கள். சூரத்துல் இக்லாஸ். ஏழு முறை தெரிந்த செலவாக்குகளை ஓதிக்கொள்ளும். நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்ம செய்ய இருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ், அதற்கு பிறகு இல்லல்லாஹ், அதற்கு பிறகு அல்லாஹ் என்ற முறையில் செய்வோம். சிஷ்டியா தரீகாவுடைய ஸ்தாபகரான காஜா அஜ்மீர் நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வழியில் வரக்கூடிய ஒரு முறை இந்த தஸ்பீஹாத்துகள் இந்த திக்ரின் முறை. காஜா அஜ்மீர் நாயகம் சொல்வார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை முதல்ல நம்ம சொல்லணும், நம்முடைய நாவால சொல்லணும். அதற்கு பிறகு அது கல்வாக உணரணும் என்ற வாக்கியத்தை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அப்போ வெறும் நாவால சொல்லிட்டு போயெல்லாம் நினைக்காதீங்க. நாவால சொல்லும் பொழுது அதனுடைய தாற்பயத்தை மனதில் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை அப்படின்றது அதனுடைய தர்ஜுமா. இன்னும் ஆழமா நம்ம யோசிச்சோம்னா அல்லாஹ்வை தவிர எதுவுமே இல்லை. இங்க நான் என்பதே கிடையாது, இருப்பது நீ மட்டும்தான் யா அல்லாஹ் அப்படின்ற சிந்தனையில் அதை சொல்லணும். சொன்ன பிறகு எல்லோருமே மனப்பூர்மையா சொல்லுங்க, கத்தாதீங்க. கத்துறது நோக்கமெல்லாம் கிடையாது. அல்லாஹ் தஆலா திக்ரை பற்றி 2 விதமாக சொல்லி இருக்கிறான். சத்தமா சொல்றதும் இருக்கு, மெதுவா சொல்றதும் இருக்கு. இதுல சிறப்பு என்ன அப்படின்னா மெதுவா சொல்லணும். மெதுவா சத்தம்னா என்ன அர்த்தம்னா நம்முடைய சக்திக்கு உட்பட்டவாறு. சக்திக்கு மீறி கத்துறதுன்றது திக்ரு கிடையாது. அதுவும் ஒரு வித ஒழுங்கினமா மாறி போயிடும். அதனால தன்னுடைய சக்திக்கு ஏற்ப சொல்றது தவறு கிடையாது. தன்னுடைய சக்திக்கு உட்பட்டே சொல்லுங்க, யாரும் கத்தாதீங்க, மன ஓர்மையோடு சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ
அப்படின்றது சொல்ல வருவோம். இது சொல்லும் போது நம்மை முழுவதுமாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஒப்படைச்சிடணும். அதற்கு மூசா அலா நபீனா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உஃபவ்விது அம்ரி அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய எல்லா காரியத்தையும் ரப்பே உன்னிடத்தில் நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு. இந்த நிலை ஒரு அடியானுக்கு என்னைக்கு வருகின்றதோ அவர்தான் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற தகுதியானவர். அவரைத்தான் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். அவருக்குத்தான் அல்லாஹ் எல்லா விதமான உறுதிகளையும் செய்வான். அவர் கேட்டதை இல்லை இல்லை, அவர் கேட்க விரும்பியதை இல்லை இல்லை, அவருக்கு தேவையானதை எல்லாவற்றையுமே அல்லாஹ் செய்வான். அப்ப அந்த நீயத்தோடு அந்த ஒப்படைத்தல் சரணடைய செய்தல் என்ற அடிப்படையில் இந்த திக்ரை சொல்றாங்க. இல்லல்லாஹ் 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 அடுத்ததாகத்தான் அல்லாஹ் சொன்னது போன்று சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, இஸ்முர் ராப் என்று சொல்வோம். அல்லாஹ் என்ற வார்த்தையை நாம் உச்சரிக்கிறோம். இந்த உச்சரிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இறைநேச பெருமக்கள் இடத்துல ஒரு திருடன் வந்து எனக்கு ஏதாச்சும் திக்ரு சொல்லி கொடுங்க, நான் திருந்தணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. அப்பொழுது அந்த இறைநேச பெருமக்கள் அப்படின்னு அவர் நினைச்சிட்டாரு. உண்மையில் அவரும் இறைநேசரெல்லாம் கிடையாது. யாரோ ஒரு முஸ்லீம், சரி ஏதோ வந்துட்டான், நம்மளை பெரிய ஊழியா நினைச்சுக்கிட்டான், ஒரு வார்த்தையை சொல்லுவோம் அப்படின்ட்டு அரபியில வெங்காயத்தை குறிக்கக்கூடிய ஒரு வாயை சொல்லி அனுப்பிட்டார். அந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கான பொருள் வெங்காயம் அப்படின்னு. அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, இது அல்லாஹ் தஆலாவுடைய இஸ்மு தான் போல அப்படின்னு நினைச்சு மனதால் அந்த வார்த்தையை உச்சரிச்ச உடனே யாபுதின்னு அல்லாஹ் கேட்டான். என்ன கேட்கிறேன், அது என்னை கேளு அப்படின்னு. அல்லாஹ்வே திக்ரு செய்யல, அல்லாஹ்வுடைய கல்கனுடைய பெயரை தான் அவர் சொன்னார். ஆனா அவர் நினைச்சது என்னன்னா அல்லாஹ்வை. அதற்காக அல்லாஹ் தஆலா பதிலளித்தான் என்றால் அந்த இஸ்முர் ராத்தை எந்த முறையில் நாம் சொல்ல வேண்டும் என்பதை உணரணும்.
நீங்க உண்மையா சொல்லி பாருங்க, நிச்சயமா அல்லாஹ் உங்களுடைய கல்வியில் பதில் அளிப்பான். அந்த எண்ணத்தோடு சொல்லுங்க. அல்லாஹ் 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 இந்த திக்ரை நியமமாக செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அதன் மூலம் அல்லாஹை அறிவதற்கும் அடைவதற்கும் தகுந்த தகுதியும் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. அடுத்து துவா வரப்படும். துவாவிற்கு பிறகு இஷா தொழிலை ஜமாத்தாக ஆண்களுக்கு இங்கே நடைபெறும். பொது செய்வதற்கான வசதிகளும் உண்டு. துவா செய்த பிறகு பெண்கள் எல்லாம் தயவு செய்து விரைவாக வெளியேறி செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இரண்டாவது நாள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீலாது விழா சிறப்பாக அல்லாஹ் நடத்தி தந்தான். தாருஸ்ஸலாம் பள்ளியின் தலைமை இமாம் மக்தூமி அரபிக் கல்லூரி பேராசிரியர் கிராமுல்லா மஹ்தூமி ஹஜரத் அவர்கள் பெண்களுடைய சிறப்பை பற்றி அழகான முறையிலே நமக்கு எடுத்துச் சொன்னார்கள். இஸ்லாத்தில் பெண்களுக்கு முழு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்கள் என்று எந்த சூறாவையும் அல்லாஹ் இறக்கவில்லை. சூரத்து ரிஜால் என்று அல்லாஹ் இறக்கவில்லை. சூரத்து நிசா பெண்கள் சூறா என்று அல்லாஹ் இறக்கியிருக்கின்றான். பெண்களுக்கு என்று தனி ஒரு சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அதனாலதான் பெண்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? கண்ணியமாக பெண்ணிடத்தில் நடந்து கொள்ளுங்கள். பெண்ணிடத்தில் நீங்கள் நல்ல பெயரை பெற்றால் நீங்கள் சிறந்தவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் மீலாத் என்பது சரியத்தில் என்ன விஷயங்களோ அதை தெரிவதுதான் மீலாத் என்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் வாழ்ந்து காமித்த ஒவ்வொரு செயல்களையும் நாம் தெரிந்து கொள்வதுதான் மீலாத் என்பது. அதனால நம்ம மீலாத் விழாவில் அவசியம் கலந்து கொள்ளணும். உலகத்துல சிறந்த ஒரு தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு மேல ஒரு தலைவரே இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்? லவ்லாக்க லவ்லாக்க லமா கலத்துல் அஃப்லாக். நபி உங்களை படைக்காவிட்டால் இந்த வானம் பூமி அரசு குடிச்சு எதையும் நான் படைத்திருக்க மாட்டேன்னு தான் சொல்றோம். உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசாம யாரும் பேசுறது? சாதாரண மனுஷனை பேச முடியுமா? ரசூலுல்லாஹ் தான் பேசணும். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பத்தி சிறப்பு பேசலாம். இன்னல்லாஹ் வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் நபி மீது ஸலவாத் சொல்கிறார்கள். ஈமான் கொண்டவரே நீங்களும் நபி மீது ஸலவாத் சொல்லுங்க. அல்லாஹ் சொல்றான். உலகத்தில் அல்லாஹ் பேசுறது ஒரே ஒரு வார்த்தை ஸலவாத் மட்டும்தான். இப்ப நபி அல்லாஹ்வை புகழ்றான். அதனால நபியை புகழ்வதினால் அவருடைய அந்தஸ்து உயர்வதில்லை. நாம சிறப்பறோம், நாம தூய்மையாகிறோம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. நபிக்காக வேண்டி நம்முடைய அத்தனை உயிரையும் தியாகம் செய்யணும்.
சஹாபாக்கள் தியாகம் செஞ்சாங்க, நபியுடைய வார்த்தையை கட்டுப்பட்டாங்க. லாயிமுன ஆஜுக்கும் அத்தாக்கும் அஹப்ப இலைஹி வாலிதி வவலதி வன்னாஸ் அஜ்மஈன். உங்களில் ஒரு உண்மையான முஃமினாக வேண்டும் என்று சொன்னால் உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை விட, நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளை விட, எல்லா வஸ்துக்களை விட நபியின் மீது யார் அன்பு செலுத்துகின்றார்களோ அவர்தான் உண்மையான முஃமின் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சுங்களா? நபிக்காக வேண்டி நாம எவ்வளவோ பொருளாலோ நம்முடைய நேரங்களாலோ செலவழிக்கும். இப்ப நீங்க நாம உட்கார்ந்து இருக்கிறோமே இந்த 2 மணி நேரம் அல்லாஹ்ட்ட எழுதப்பட்டது. நபியுடைய வார்த்தை பேசினாங்க, நபியுடைய வார்த்தையே கேட்டாங்க, அல்லாஹ் சந்தோஷப்படுமா, மலைக்கு சந்தோஷப்படுறாங்க. இதே 2 மணி நேரம் வீணா உட்கார்ந்து இருந்தா பாவம் தான் நிறைய ஏறிக்கும். அடுத்தவரை பத்தி புறம் பேசி, அடுத்தவரை பத்தி பேசிட்டு இருந்து வீணான வார்த்தைகள், அப்ப நம்ம மேல குற்றங்கள் பாவங்கள் நிறைந்து இருக்கும். இப்ப நாம மன்னிக்கப்பட்டவர்களாக இந்த இடத்தை விட்டு போறோம், பரிசுத்தவர்களாக போறோம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு போறோம், ரசூலுடைய பொருத்தத்தோடு போறோம். ஒரு ஹிகாயத்தை மட்டும் சொல்லி முடிச்சாலே, டெல்லியில ஒரு பெரியார் இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் மேல ரொம்ப காதல், ஆஷ் இஷ்க் உள்ளவங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் மீது புகழ்மாலை பாடிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, சப்ருக்காக வேண்டி சுண்டல் பார்த்தீங்களா, அவன்கிட்ட பெரிய காசு இல்லை, சுண்டலை தன்னுடைய மனைவிக்கு கொடுத்து அதை நல்லா சுண்டல் செஞ்சு எல்லாத்துக்கும் பண்றாங்க. அன்னைக்கு இரவு படுத்திருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுறாங்க. யார சூழலா என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்கறாங்க. இன்னைக்கு பங்கடையில சுண்டல் அதான் நான் சாப்பிடுறேன் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்ம கொடுக்கப்படக்கூடிய தபரக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேரும். நாம ஆசிரியர்களாக இருக்கணும். உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கலாம், இஷ்டத்தை அல்லாஹ் பார்க்கலாம். நாட்டு இரண்டாவதமா அது வேணா இது வேணான்னு சொன்னோம்னா அவங்களுடைய வாழ்க்கையும் பார்த்திருக்கிறோம், ஒண்ணுமில்லாம தான் போயிடுச்சு. நபியுடைய விஷயத்துல யாரெல்லாம் விளையாண்டாங்களோ, நபியுடைய விஷயத்துல யாரெல்லாம் தர்க்கம் பண்ணாங்களோ அவருடைய வாழ்க்கையெல்லாம் ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டான், கேவலம் ஆக்கிட்டான். அதனால நாம அல்லாஹ் பாதுகாக்கணும். கடைசி வரைக்கும் நபியை புகழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நபிக்காக வேண்டி நாம் நிறைய என்ன செய்யணும், அப்புறம் உணவுகளை கூட பாருங்க. அப்துல் ரஷீத் ஹாஜியார் எம்எல்ஏ ஜப்பார் ஹாஜி அவரை மகன் கேட்டாங்க, ஏதாவது நான் கபருக்கு கொடுக்கலாமா? கொடுக்க தாராளமா கொடுக்க. அழகா இன்னைக்கு நல்ல முட்டாய் கொடுத்தாங்க. சில தாய்மார்கள் கிறிஸ்துவ கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க கொடுக்குறீங்க ஹலாலான முறையில கொண்டு வந்து கொடுங்க. தயவு செய்து ஹராமான காசுல யாரும் கொடுக்கற வேணாம். நல்லா பாதுகாக்கணும். உங்களுக்கு நான் கொடுக்க நான் கோவிச்சுக்கிறேன், யாரும் இங்க உள்ளவங்க கோவிச்சுக்கிறேன். இங்க யாரும் தமிழுக்கு கிடைக்கும் யாரும் வரல. இங்க தமிழுக்கு வந்து யாரும் கேட்கிறது. எங்களுடைய டீ கூட எங்களுடைய சுத்தமான காசுல கொடுக்குறோம், தூய்மையான காசுல கொடுக்குறோம். கொடுத்தீங்களா? அதனால நீங்க டீ குடிக்கிறதுக்கு யோசிக்க வேண்டாம். தமிழுக்கு நாங்க ஹராமான காசுல தமிழுக்கு வாங்கவே மாட்டோம். அதனால யாரா இருந்தாலும் கோவிச்சுக்க வேண்டாம். ஹராமான பொருள்ல ஏதாவது சீர்மை கொடுத்து பாவத்தை நீங்க சம்பாதிச்சிட வேணாம். அதனால நீங்க நிறைய செய்யுங்க, நபியுடைய ஒரு முகப்பத்தை பெறுவீங்க. இன்ஷா அல்லாஹ் கடைசி வரைக்கும் 12 நாட்கள் பெரும் பெரும் மூலமாக நபியை பத்தி பேச வர்றாங்க. அவசியம் தாங்க வாங்க, கடந்துக்குங்க, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெறுவோம். நாளைக்கு கிழக்குப்படி இமாம் மௌலானா மௌலவி ஹபீப் முஹம்மது ரஃபீக் எதிர்த்து வர்றாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொரு நாளும் சிறந்த உலமாக்கள் வர்றாங்க. இன்ஷா அல்லாஹ் கடைசி வரைக்கும் நாம 12 நாட்களும் இப்படிப்பட்ட மஜ்லிஸ் நாம கலந்து கொள்ளணும். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை அந்த சிறப்பாக்கி இருப்பான். அதுபோல நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய மஞ்சவள்ளி அல்ஹாஜ் ஹலீலுர் ரஹ்மான் எக்ஸம்பள்ளி அவர்கள் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாங்க. மனிதனுக்கு என்ன நிலைமை, எந்த நேரத்தில் போட்டு வரும்னு தெரியாது. அவங்க முன்னாடி போறாங்க, நம்ம பின்னாடி போறோம் என்று சொல்லுவாங்க. அந்த எனக்கு ஒரு ஆரம் கட்டியிருக்கேன், நான் வீட்டாளா இருக்கிறது எதிர்த்து வர முடியாது. நான் மொழுகு நான் கேட்கணும், இஷ்கு மொழுகு கேட்க ரொம்ப இஷ்கா வருவாங்க. எனக்கு ஒரு ஆரம் கட்டுக்கு நான் பயானம் கேட்கணும். படுத்தே இருப்பாங்க, பயானத்தை எதிர்த்து உட்காந்து தலையை துணி போட்டு அல்லது தொப்பி போட்டு உட்காந்து பயான் கேட்பாங்க. பிள்ளைதான் சொல்லுவாங்க, பயான் முடிக்கிற வரைக்கும் படுக்க மாட்டாங்க, பயானை கேட்டுதான் படுப்பாங்க.
அதனால அல்லாஹ் தஆலா பாருங்க, அந்த இஷ்காக இருந்த காரணத்தினால், அந்த மௌலூத் ஷரீஃப் ஓதுவதை கேட்ட காரணத்தினால் அவருடைய மூச்சு போச்சுங்க. ரபீல் அவர்களே அந்த ரபீல் அவர்கள் பாருங்க சல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கைசூட தமூத்தும், நீ எப்படி வாழ்ந்தாயோ அப்படித்தான் நீ மரணிப்பாய், எப்படி நீ மரணித்தாயோ அப்படித்தான் உனக்கு எழுப்பப்படும் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த எண்ணத்தோடு நாம் வாழ்கின்றோம் அந்த எண்ணத்தை அல்லாஹ் பரிபூர்ணமாக்கணும். இன்ஷா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து அந்த நல்ல ஹயாத்தா இருக்கும்போது பொது சேவைகள் நிறைய செஞ்சிருக்காங்க. கொஞ்ச நெஞ்சமல்ல இருந்த நிறைய சேவைகள் செஞ்சிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு முடியாத கட்டத்திலும் கூட உட்கார்ந்துக்கிட்டே பஞ்சாயத்துகள் பல நல்ல செயலாம் செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய தர்ஜாக்களை உயர்த்தி வைப்பானாக. அந்த குடும்பங்களுக்கு அழகிய பொறுமை எல்லாம் தருவானாக. அவருடைய ஜனாஸா தொழுகை நாளை லொஹர் தொழுகைக்கு இன்ஷா அல்லாஹ் ஜனாஸா தொழுகை நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் ஜனாஸா தொழுகையில கலந்துக்கலாம். நம்ம ஊர்ல ஒரு பெரிய மனுஷர் தான், ஒரு முக்கியமான மனுஷர். அதனால கண்ணியத்துக்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா இங்கே வந்திருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் அனைவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை தருவானாக. இதே போன்று எல்லா மக்களும் இப்படிப்பட்ட மஜ்லிஸில் கலந்து கொடுக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் வாக்கி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين. வல்ல ரஹ்மானே, கிருபையாளனே, ஆட்சியாளனே, எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய பெற்றோர்கள், மனைவி மக்கள், எங்களோடு பிறந்த சகோதர சகோதரிகள், உறவினர்கள், சகோதரிகள், மனைவி பெற்றோர்கள், உஸ்தாத்மார்கள், ஷேக்மார்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. எங்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தை தந்தருள்வாயா. அமைச்சு இப்படி பாக்கியத்தை நசீபாக்கியிருப்பாயா. எங்கள் அனைவர்களையும் ஆஷிகீன்களாக ஆக்கியிருப்பாயா. நபியுடைய சுன்னத்தை எடுத்து நடந்து நாளை கியாமத்தில் எங்களுடைய நபியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயா. மர்ஹூமானுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயா. இந்த குடும்பங்களுக்கு அழகிய பொறுமையை தந்தருள்வாயா. நாம் வந்திருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருடைய நாட்டங்களை நீ பரிபூர்ணமாக நிறைவேற்றி தந்தருள்வாயா. யார் யாரெல்லாம் நபிக்காக வேண்டி தபுருக்கு வழங்கினார்களோ அவர்களுக்கும் உயர்ந்த அந்தஸ்தையும் வரக்கத்தையும் தந்தருள்வாயா. வல்ல ரஹ்மானே, அல்லாஹ் இந்த இடத்திலே நபியை பற்றி பேசப்படுகின்றது, நபியை பற்றி கூறப்படுகின்றது, உன் ரப்பே உன்னை பற்றி பேசப்படுகின்றது. கடைசி வரைக்கும் சிறப்பான முறையில் இந்த மஜ்லிஸை சிறப்பாக்கி தருவது உன்னுடைய கடமைதான். உன்னையே நாங்கள் நம்பியிருக்கின்றோம் ரப்பே. நீதான் சிறப்பாக்க வேண்டும் யா அல்லாஹ். நீ புகழுக்குரியவன் யா அல்லாஹ், நீ பெருமைக்குரியவன் யா அல்லாஹ். நீதான் எல்லா மக்களையும் பாதுகாக்கின்றாய் யா அல்லாஹ், உணவளிக்கின்றாய் யா அல்லாஹ், ஷிஃபாவை கொடுக்கின்றாய் யா அல்லாஹ். ஆட்சி அதிகாரம் உனக்குரியது ரஹ்மானே. அல்லாஹ் எங்கள் அனைவருடைய நாட்டுகளை நிறைவேற்றிக் கொள்கிறார். ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணித்து நாளை கியாமத்தில் கோடான கோடி மக்களுக்கு மத்தியில் உன்னை சந்திக்கின்ற நேரத்தில் ஈமானோடு சந்திக்கின்ற பாக்கியத்தை நசீபாக்கி தந்து ரஹ்மானே. எங்களுடைய துஆக்களை கண்மை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாதாக்கள், வலிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், அஸ்ஹாபுல் பதிலிப்பட்டான் என்கிறாயா. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். وصلي على رسولك سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. سلام عليك يا نبي الهدى، سلام عليك خاتم الأنبياء، سلام عليك سيد الأسبياء، سلام عليك أحمد ليس مثلك أحد، مرحبا مرحبا، سلام عليك سيدي يا حبيبي مولاي لك روحي فداء، سلام عليك لك قلبي فداء، سلام عليك لك جسمي فداء، سلام عليك لك أبي وأمي فداء، سلام عليك لك أهلي فداء، سلام
اسمع قولنا فانظر حالنا يا نبي المجتبى سلام عليه هذا قوله لا منك يشكي منه يا مصطفى سلام عليه يا شفيع الله سلام عليه يا نبي الهدى سلام عليه خاتم الأنبياء سلام عليه سيد الأصفياء سلام عليه سيد الأصفياء سلام عليه الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.